வாழ்க்கை பயணம் என்ற தலைப்பில் நமக்கு சிறப்பு சிந்தனை உரை அளிப்பதற்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு பூபதி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் பற்றிய ஒரு சிறு தன்னிலை விளக்கம். ஐயா அவர்கள் ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்டவர். தற்போது சென்னையில் வசித்து வருகிறார்கள். தன்னுடைய தொழில் படிப்பாக ராஜபாளையத்தில் பாலிடெக்னிக் முடித்து AMI முடித்தவர். சொந்தமாக தொழில் செய்தவர். பிறகு 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஞானேஸ்வர் என்ற மகான் எழுதிய ஞானேஸ்வரி என்ற புத்தகத்தின் தொடர்பின் மூலம் இவருடைய ஞானப்பாதையின் பயணம் துவங்கியது. அதிலிருந்து ஆன்மீக சொற்பொழிவுகளை 27 வருடமாக மாணவர்களுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் அவரவர் இல்லத்திற்கு சென்று ஞான கருத்துக்களை நண்பர்களுடைய வீட்டில் ஒரு குழுவாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். ராஜபாளையத்தில் மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் வகுப்பெடுக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் உள்ள ஆலந்தியில் ஞானேஸ்வர் ஆசிரமத்தில் வகுப்பெடுக்கிறார்கள். பல்வேறு அன்பர்கள் கலந்து கொண்டு பயனடைகிறார்கள். பல்வேறு அன்பர்களின் அழைப்பிற்கு இணங்க அவரவர்கள் வீட்டிற்கு சென்று ஆன்மீக சொற்பொழிவுகளை வழங்குகிறார்கள். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான 10th +1 +2 டியூஷன் சென்டர்களில் பிள்ளைகளுக்கு பயிற்சியும் ஆன்மீக கருத்துக்களையும் பகிர்கிறார்கள். ஐயா அவர்கள் இன்று நமக்கு வாழ்க்கை பயணம் என்ற தலைப்பில் தன்னுடைய சிறப்பான சிந்தனை உரையை வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க துவங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அனார்கதி அம்மா அவர்கள் ஒரு நாள் எங்களை மீட் பண்ணாங்க. அவங்க கேட்டுக்கொண்டதன் இணங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா வாழ்க்கை நிற்கவே நிற்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ நம்ம தான் அப்பப்போ நிற்கணும்னு எதிர்பார்த்துறோம். அதான் பிரச்சனை. ஸோ பயணத்தோடு பயணமாக நான் ஒன்றிணைந்து சென்று விட்டால் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்கெல்லாம் நின்று விடுமோ நிற்கணுமோ அப்படின்ட்டு ஏதோ நமக்கு ஒரு குழப்பம் வரும்போது, பயணம் இல்லை, என் வாழ்க்கை பயணம் அல்ல, அது எங்கேயோ ஸ்டாப் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு பிரச்சனையா வருது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, எக்ஸாம்பிள் சொல்லலாமே. இப்போ ஒரு இன்பம் வருகிறது, நம் வாழ்க்கை பயணத்துல ஒரு இன்பம் வருகிறது அப்படின்னா, அந்த இன்பம் பயணம் அப்படின்னு சொல்லிட்டோம். பயணம்னா என்ன? போய்கொண்டே இருப்பது, நிற்காதது அப்படின்னு அர்த்தம். இன்பம் வந்த உடனே நம்மளால என்ன நினைச்சிடறான் அப்படின்னா, இந்த இன்பம் அப்படியே நிலைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, இது பயணம் இல்லையா, அது போகும் இல்லையா, போயிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போகணும் இல்லையா, இது போகும், இது பயணம் அப்படிங்கிறது புரியாதனால இந்த இன்பம் வந்தவுடனே நிற்கணும் நின்றும், நிற்கணும் நின்றும் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அந்த ஃபீல் தான் ஈகோங்கிறான். சரி, இவன் இஷ்டத்துக்கு இருக்கணும், இங்க நிற்கணும் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அதன் மீது ஒரு ஈர்ப்பு வருது, ஒரு அடிக்ஷன் வருது. ஸோ அந்த அடிக்ஷன் உக்காந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஆனால் வாழ்க்கை போய்கொண்டு தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அது போகும்போது என்ன ஆயிடுது? ஏமாற்றமாக மாறி, என்னடா இன்பம் போயிருச்சே, நம்ம நிற்கும்ல நினைச்சோம், நின்றும்ல நினைச்சோம். அந்த ஏமாற்றம் தான் துன்பமாக மாறுகிறது. இது இன்பத்துல. துன்பம் விட்டது, துன்பம் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் பயணம்தான். அது போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஓ, இது நின்றுமோ அப்படின்னு நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு. ஸோ எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே இன்பம் வந்தது போனது, துன்பம் வந்தது போனது, ரெண்டும் இல்லாத நிலையும் வந்தது, அதுவும் போய்கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தொடர்கின்ற இந்த பயணத்துல நாம நின்றுமோ அப்படின்னு ஒரு ஃபீலை ரைஸ் பண்ணும்போது தான் அங்க தவறாக போய் முடிகிறது. இல்ல, போற போகல நம்மளால போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலை கொண்டு வந்துட்டோம்னா இங்க பிரச்சனையே இல்லை அப்படின்னு புரியுது. இப்போ உதாரணத்துக்கு ஞானேஸ்வர் ஞானதேவர்ல ஒன்று சொல்வார், ரதத்தில் ஏறி கொண்டவன் அப்படின்னு சொல்லிடுவார். ரதம் அப்படின்னா நம்ம தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும்னா ட்ரெயின்னு வச்சுக்கலாம். ட்ரெயின்ல ஏறிக்கொண்டவன், வாழ்க்கை என்பது ட்ரெயின்ல போற மாதிரி. அது ரதத்தில் ஏறிக்கொண்டவன். ரதம் தன் போக்கில் தான் போய்கொண்டிருக்கிறது. ரதத்தின் போக்கை இவனால் மாற்ற முடியாது. ஆனால் ஏறிக்கொண்டவன் அதை புரியாமல்
ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு ரதத்தின் தூணை பிடித்து கொண்டு இந்த சைடு போகணும், அந்த சைடு போகணும், பின்னாடி போகணும், பேக் சைடு போகணும்ட்டு பலவிதமா முயற்சி செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறார். அப்ப ட்ரெயின்ல ஏறியாச்சு. ஸோ ட்ரெயின்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெயின் வந்து டிரைவர் ஓட்டுறாரு, வண்டி போய்கிட்டு இருக்கு. ட்ரெயின்ல நம்ம வந்து டிரைவர் இல்லை, நம்ம பயணிக்கும் பயணி. அது புரியறது இல்லை. ஸோ அதனால வந்து ட்ரெயின்ல ஏறியாச்சு அப்படின்னா வண்டி போயிடும். வண்டி எப்படி போகும்? அது போற போக்கில் தான் போகும். உடனே நம்ம சொல்லலாம், இல்லை வந்து நம்ம நினைச்சா வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளலாமே அப்படின்னா, எவனுமே வாழ்க்கையில முதுமையை அடையக்கூடாது. ஆனால் யாருமே முதுமையை அடைய விரும்பலை, யாருமே துன்பத்தை அடைய விரும்பலை. எல்லோரும் இன்பம் அப்படியே நிலைத்து விட வேண்டும் என்று தான் ஆசைப்படுறான். தான் நினைத்தபடி தான் வாழ்க்கை சென்றதா அப்படின்னு பார்த்தா எத்தனை பர்சன்டேஜ் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அப்போ அதிலேருந்தே புரிகிறது, ஓ டிரைவர் நம்ம இல்லை, நம்ம உட்காந்து பயணிச்சுட்டு இருக்கோம், நம்ம தெரியாதனமா டிரைவர்னு நினச்சிக்கிட்டோம். எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த 1-2 தடவை நான் நினைக்கிற மாதிரி வண்டி போயிடும். நான் நினைக்கிற மாதிரி வண்டி போனதுனாலேயே நான் தான் வண்டியை ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஸோ எந்த கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம சூப்பராக ஒன்று இருக்குது, பயணத்தை ரசிக்கலாம். அதான் வந்து அந்த வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்றது. எல்லாம் நான் உனக்கு பண்ணிடுறேன். இந்த இயற்கை சொல்லுது, இறைவன் சொல்லுது, நீ வந்து வாழ்க்கையில முன்னேற வேண்டாம், போராட வேண்டாம், நீ அனுபவிக்க பிறந்தவன், உனக்கான தேவைகள் அனைத்தும் இலவசமாக உனக்கு நான் தந்துடுறேன், நீ அனுபவிக்க பிறந்திருக்க, அனுபவிச்சுட்டு போயிட்டே இரு. அதுல இந்த அனுபவத்துல அடிக்ஷன் ஆயிடாது. ஏன்னா அனுபவங்கிறது ஒன்னா தரமாட்டேன், இது பயணம். டிஃப்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணுல அடிக்ட் ஆனா இன்னொரு அனுபவம் வரும்போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு உதாரணமா பார்க்கலாமே. எல்லாமே அனுபவிக்க தான் பிறந்தவங்க, நம்ம கையில எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நம்ம கையில எதுவுமே இல்லை. இப்போ 2 உதாரணமா பார்ப்போமே. அந்த ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என் குழந்தைகளை, என் வீட்டில் இருப்பவர்களை என்னுடைய முயற்சியினாலும் என்னுடைய தெளிவினாலும் என்னுடைய ஒரு இதனாலும் நான் அவர்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன், என்னுடைய முயற்சி எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு தான் வந்து சூப்பரா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோமா, நீங்க வந்து உட்காந்துருக்க இந்த குழந்தையை பாதுகாத்து வளர்த்து அவளை ஆளாக்கி அவளுடைய முன்னேற்றத்தில் உன் பங்குதான் 100% இருக்கிறது அப்படி என்று நீ சொல்லுகிறாய். சரி, அதை வேணா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருவோமே, நம்முடைய பங்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வரிசையா ஒவ்வொருத்தரா வர்றாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வாயு பவன் இப்போ 5 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா பக்கத்துல ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. அது யாரும் இல்லை, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, சூரியன் அப்படின்னு 5 பேர். எக்ஸ்ட்ரா 2 பேர் சேர்த்துக்கோங்க, மரம் பிளஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு சக்தி. இந்த 5 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த 5 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது, பக்கத்துல ஒரு குழந்தை, இந்த குழந்தையை நான் தான் வளர்க்கிறேன், என்னால் தான் இது வளர்க்கப்படுகிறது, நான் இல்லை என்றால் இந்த குழந்தை என்ன ஆகும், அவளின் முன்னேற்றம் தான் அப்படின்னு வாழ்க்கையை நான் ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சொல்லிக்கோங்க, ஒவ்வொருத்தங்க குழந்தை முன்னேற்றம்பாங்க, ஒவ்வொருத்தன் தன்னுடைய முன்னேற்றம்பாங்க. இது எக்ஸாம்பிள். இந்த முன்னேற்றத்துக்கு நான் தான் பொறுப்பு, நான் தானே முன்னேற்ற வேண்டும், நான் தானே பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வருது அப்படின்னு வர்றாங்க. அப்போ சொல்றாங்க. அப்போ வந்து கேட்குறான் ஒவ்வொருத்தனா வந்து, வாயு பகவான் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, இந்த குழந்தைய இந்த அம்மா தான் வந்து அந்த குழந்தையின் வளர்ச்சியில் இந்த அம்மா தான் பெரும் பங்கு, 100% பங்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ, பெரும் பங்கு வகிக்கிறார்களோ அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. இருந்துன்னு அந்த வாயு பகவான் சொல்றாரு, சரி அப்போ வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அவர் வாயு பகவான்ங்கிறது காற்று. காற்று 100% 24 மணி நேரம் நான் தூங்கிடுறேன், குழந்தை தூங்கிடுது, அந்த அம்மா தூங்கிடுது. ஆனா அந்த காற்று உள்ளே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த காற்று எந்த அளவுக்கு அந்த குழந்தையின் வளர்ச்சியிலும் இன்பத்திலும் ஒரு பங்கு வகிக்கிறதுன்னு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அந்த பெர்சன்டேஜுக்கும் அந்த தாயின் பெர்சன்டேஜுக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். கம்பேர் பண்ணும்போது 24 hours நான் ஸ்டாப்பா அப்படி ஒன்று 24 மணி நேரம் அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா வந்து அப்படி ஒரு அந்த பம்ப் பண்ணி அவங்க பார்க்கல. குழந்தையும் தன்னை பார்த்துக்கல. அதான் தன்னுடைய குழந்தைக்கும் அது தெரியாது, அது தூங்கிடுது. இந்த அம்மாவும் தூங்கிடுது, 8 மணி நேரம் தூங்கிடுறோம். அப்ப 8 மணி நேரம் எந்த முயற்சி இல்லாம அது உள்ள போயிட்டு போயிட்டு வருது. அப்ப அதோட பங்கு பார்த்துக்கோங்க.
அடுத்து பூமி அப்படின்னா நிறைய சொல்லலாம். பூமிக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த பூமியும் நீரையும் சேர்த்துருவோம். இப்ப நீருங்கிறது நம்ம உருவாக்கலை. அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு நீர் தேவை, அது யாரும் உருவாக்கலை, அது கடல்ல இருக்கு. கடல்ல இருந்து நமக்கு வரணுமே நீர் அப்படிங்கிறதுனால அதை பம்ப் பண்ணி சூரியன் மேலே ஏத்துறான். அப்படியே வெப்பத்தில் அப்படியே மேலே ஏறி அது மேகத்தில் உட்காந்து வெப்ப சலனத்தினால மழையை கொண்டு வந்து நான் இருக்கும் இடத்துல கொண்டு வந்து அந்த பியூரா தண்ணி வந்து கொட்டுது. அந்த தண்ணி வந்து வருஷத்துக்கு 1 மாசம் 2 மாசம் தான்ப்பா மழை பெய்யுது, அப்ப நம்மால் கஷ்டப்பட்டுருவானே அப்படின்ட்டு பூமிக்கு அடியில பெரிய டேங்கை கட்டி பூமாதேவி அதை தேக்கி வச்சுக்குது. நம்ம போர் போட்டு சர்ன்னு அந்த தண்ணியை எடுத்துக்கிறோம். அப்ப இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் நம்முடைய வளர்ச்சியில நம்முடைய எந்த பங்கும் இல்லாம நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பைசா எல்லாம் தர்றதில்லை. அந்த பங்கில் அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா உன் குழந்தைக்கு நீர் வேண்டும், நீர் வேண்டும் என்பதற்காக கடலை உருவாக்கி கடலில் இருந்து அதை வெப்ப மூலியமாக மேலேற்றி அதை வெப்பச்சலனம் மூலியமாக கீழே இறக்குவதற்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேணும். சுற்றுன்னு பிடிச்சி இறக்கி, நம்ம சும்மாலாம் இறங்காது இல்லையா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு சக்தி கீழே கொண்டு வந்து விட்டு அது பூமிக்கு அடியில் தேக்கி வச்சிருக்கு. அதை தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு. அந்த ஒரு ப்ராசஸின் விளைவாக நீரை எளிதாக அருந்தி அந்த குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அந்த அம்மா வந்து எத்தனை மாசம் அந்த குழந்தைய தூக்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு 10 மாசங்க தன் வயிற்றில் தூக்கியிருப்பாங்க. ஒரு 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய வந்து தன் தோளிலே தூக்கி சுமந்திருப்பாங்க. 2 வயசு இருக்கும். 24 மணி நேரம் கிடையாது, சில மணி நேரங்கள்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த புவியீர்ப்பு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா 24 மணி நேரம் அந்த குழந்தைய தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. புவியீர்ப்பு விஷயம்னா குழந்தை பறந்துடும், நம்மளும் பறந்துடுவோம், தலைகீழ நிற்போம். அதான் அங்க நடக்குது ஸ்பேஸ்ல. அப்போ நான் நிலையாக இருப்பதற்கு என்னை பிடிச்சி தூக்கி வச்சிருக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். என்னை மட்டும் வைக்கல, என்னை சார்ந்த அனைத்து பொருளும். இப்ப நான் வந்து கேமரால பேசிட்டு இருக்கேன், புவியீர்ப்பு விஷயம்னா கேமரா பறந்துடும், போன் பறந்துடும். அப்ப எல்லாம் என்னை சார்ந்த அனைத்து பொருள்களையும் தூக்கி தாங்கி ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ குழந்தைய நம்ம தாங்கினதுக்கும் புவியீர்ப்பு விசை தாங்கி பிடித்திருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தா நம்முடைய பங்கு என்ன, புவியீர்ப்பு விசையின் பங்கு என்ன. மரம் இருக்கிறது, உள்ள போறது ஆக்சிஜனு, வெளியே வர்றது கார்பன் டை ஆக்சைடு. அதை வந்து அந்த இருக்கிற மரம் அதை சுத்திகரித்து ஆக்சிஜனாக மாற்றி நமக்கு தருகிறது. அது 24 மணி நேரம் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அதன் விளைவு அந்த குழந்தை வளர்கிறது. அந்த குழந்தையின் வளர்ச்சியில் மரத்தின் பங்கு, புவியீர்ப்பின் பங்கு, சூரியனின் பங்கு. சூரியன் டைரக்டாவே எனர்ஜி தருது. நிறைய டெக்னிக்கல் டேம் போனோம்னா சூரியன் பங்கு ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் காற்றின் பங்கு டெக்னிக்கல் டேமா உள்ள போனீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. காற்று இல்லை என்றால், 1 செகண்ட் காற்று இல்லை என்றால் பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்துடும். அது டெக்னிக்கலா இன்ஜினியரிங்கா பார்த்தா இந்த நான் இருக்கிற அந்த சுவர் கூட சுவாசித்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அது நிலையாக இருக்கின்றது. புவியீர்ப்பு விசையினாலும் காற்றினால் தான் சுவர் நிலையாக நினைக்கின்றது. சுவர் நிலையாக இருக்க போய் நான் இங்க நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கேன். என்னால் அல்ல, நான் கொத்தனாரை வச்சு கட்டிட்டதுனால அங்க சுவர் அங்க நிக்கல. காற்றும் புவியீர்ப்பு விசையும் பெருபங்கு அங்க வகிக்கிறது. ஆக இந்த பஞ்சபூதங்கள் ஒரு பங்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அம்மாவும் அந்த குழந்தையின் வளர்ச்சியில பங்கு வகிக்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி எவ்வளவு பங்கு, பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்தோம்னா இல்லை, எல்லாமே அங்கதான் வருது. சரின்னு சொல்லலாம். நான் தானே அவர்களை ஊட்டினேன், நான் தானே அவருக்கு வந்து பணிவிடைகளை செய்தேன், நான் தானே அவரை செக்யூரிட்டியாக பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நான் செய்தேன் சொல்லும் போதே மறுபடியும் அந்த 7 பேர் வந்துடுறான். நீ செய்வதற்கும் உனக்கு வாயு பகவான் இருந்தான் இல்லையா, அவன் மூச்சு காத்திருக்க போய் தானே நீ பண்ண முடிஞ்சது, ஊட்டம் முடிஞ்சது. நீ இட்லியை ஊட்டினால் ஒரு அரிசியை வைத்தா அது வந்து 200 அரிசியா மாறி வருது. இன்ஜினியரிங்ல அப்படி கிடையாது. இன்ஜினியரிங்ல இன்புட்டை விட அவுட்புட் பெரிய. இப்போ ஒரு சிலை பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 கிலோ மரத்தை உள்ள அனுப்பிச்சா அது சிலையாக மாறும்போது அது 50 கிலோ வரைக்கும் 50 வேஸ்ட் ஆயிரும். ஸோ இன்புட்டோட அவுட்புட்டு கம்மியாக தான் வரும். ஆனால் இயற்கையில் என்ன பண்ணுது, ஒரு விதையை போட்டால் அவுட்புட்டு நிறைய வருது. அப்போ 1 ரூபா மெஷினுக்குள்ளே போட்டால் 100 ரூபா அந்த சைடு வந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒருத்தன் எடுத்துட்டு நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா?
₹1 போடுறான், அந்த சைடு மெஷின்ல ஏடிஎம்ல இருந்து ₹1 போட்டா அந்த சைடு ₹100 வரும்பா. ஆமா ஆமா, நான் தான் இந்த ₹100 சம்பாதிச்சேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் போட்டது ஒரு விதை, வந்ததோ பல மாங்கனின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விதை பல வருடங்கள் 50 வருடங்களாக வருஷம் வருஷம் 5000 காய்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு விதை தான் போட்டாரு. இந்த 5000 காயில வந்து சூரியனின் பங்கு, நீரின் பங்கு, காற்றின் பங்கு எல்லாம் அதுல இருக்கு. நீங்க மறுபடியும் விவசாய பங்குக்கு வந்தீங்கன்னா அங்க அவர் வந்து இதை பங்கை கம்பேர் பண்ணும்போது அவர் பங்கு, இப்ப அவர் தான் நான் தான் வெட்டினேன், நான் தான் பாய்ச்சினேன் இந்த குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொன்னாலும் அவருக்கு மூச்சு காத்தாகும், அவருக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆகும், அவருக்கு நீராகும், அவருக்கு சக்தியாகவும் ஒரு பெரிய ப்ராசஸே நடந்துட்டு இருக்கு. நிறைய சொல்லலாம். இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு உக்காந்துருக்கேங்க, முடிச்ச உடனே அது வந்து எலும்பாக, ரத்தமாக, மஜ்ஜையாக அதை அரைச்சு எல்லாம் ஏகப்பட்ட வேலை தானா நடந்துட்டு இருக்கு. நம்ம நிம்மதியாக உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்ப அதனுடைய வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கலாம், நம்ம எதுவுமே பண்ணல இல்லை. அப்போ என்னுடைய வளர்ச்சி அப்படின்னு இந்த சக்சஸ், வளர்ச்சி, வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இது எல்லாம் அந்த 7 பேர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இந்த 7 பேர் தான் பங்கா அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து ஞானதேவர் வந்து அந்த பிரார்த்தனையில சொல்லு, பூதாம் பரஸ்பரம் மைத்திர ஜீவாச்சே, எல்லோரும் மைத்திரனா நண்பர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற. ஏன்டா நண்பனா இருக்கணும் வாழ்க்கை பயணத்துல அப்படின்னா, இந்த 7 பேர் பெருபங்கு வகிச்சிடுறான் அப்படின்னு புரியுது ஒரு சைடு. இந்த 7 பேரும் பெருபங்கு பறிச்ச பிறகும் முழுக்க முழுக்க சொசைட்டி ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. சொசைட்டி அதை விட பெரிய பங்கு வகிக்கிறது. ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து ஒரு செல்போனை உருவாக்கிட்டான், செல்போனுக்கு நான் வந்து 10,000 கொடுத்தேன், மாசம் வந்து 300 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 மாசம் 300 கொடுத்தா உங்க உலகம் பூரா இருக்கிற மட்டும் நான் பேச முடியும்னா எப்படி? அது எத்தனை டவர் போடணும், எத்தனை வந்து டெக்னாலஜி உருவாக்கணும், எத்தனை 1000 கோடி எத்தனை லட்சம் கோடி வேணும், ஒரு பல்ப் எரியணும்னா எத்தனை 1000 கோடி எத்தனை லட்சம் கோடி வேணும், நீ தெர்மல் பவர் ஸ்டேஷன் போக. அப்போ ஏன் இந்த மொத்த சொசைட்டியும் ஷேர் பண்ணுது என்கிட்ட. அப்ப ஷேர் பண்றதின் விளைவு எனக்கு கம்மியாயிருது. அப்ப சொசைட்டியின் பங்கினால், இந்த அதை விட இந்த 7 பேர் இருக்காங்க அவனுடைய பங்கினால்தான் நான் இங்க இருக்கிறேன், நான் மற்றவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அந்த 5-7 பேர் நம்மகிட்ட என்ன சொல்ல வர்றான்? அந்த இயற்கை, உனக்கு வாழ்க்கையில மூச்சு காற்று ரொம்ப முக்கியம், இல்லைன்னா நீ செத்துருவே, அது இலவசமா 24 மணி நேரம் நானே தந்துடுறேன். நீரு இலவசமா தந்துடுறேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இலவசமா தந்துடுறேன், சூரிய ஒளி எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம், இலவசமா தந்துடுறேன். சரி, நீ சாப்பிட்றதுக்கு ஏதோ சாப்பிட்ற எனர்ஜி வேணுமா, இந்த ஒரு விதையை போடு, அதை 1000-10,000 விதமா மாற்றி தந்துடுறேன், பூமி சொல்லுது. ஸோ உனக்கான நீரை வந்து நான் தேக்கி வச்சிடுறேங்கிறது பூமி. ஸோ எல்லாமே எல்லாம் என்ன சொல்லுது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க. அப்ப நம்ம என்ன வேலை? நீ என்ன வேலை? ரசிக்கிற வேலை, அனுபவிக்கிற வேலை, ஆனந்தமா இருக்கிற வேலை. நம்ம தான் ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் அவனே பண்ணிட்டான், அப்புறம் வேற என்ன வேலை? ஒரு அப்பன் இருக்கிறான், எல்லாம் பையனுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டான், அவன் பையன்ட்ட நீ பார்க்கறான் சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறான். நான் தான் எல்லாம் பண்ணிட்டேன் உனக்கு, நீ சந்தோஷமா இரு. அதுதான் இவங்க சொல்றாங்க. அப்ப அந்த வாழ்க்கை பயணத்தின் நோக்கம் ஆனந்தமாக இருப்பது. அப்ப நான் ஆனந்தமா சந்தோஷமா ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே. ஆனா அந்த பயணத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கிட்டு 2 தவறு பண்றோம். ஒண்ணு, இன்பமும் துன்பம் வரும்போது நிக்கணும் நின்றோம் அப்படின்ட்டு தவறா புரிஞ்சுக்கிறோம். 2வது, இந்த பயணத்தை ரசிக்கிறதுக்கு ட்ரெயின்ல ஏறி உட்காடுறோம், ஃபுல்லா இயற்கை, நம்ம உருவாக்கல, வண்டி அவன் ஊட்டுறான், பார்த்தாச்சு, உட்காந்து என்ன பண்ணு, சக ஆளுங்க வேற வந்து வச்சிருக்காங்க, நம்ம முன்னாடி இத்தனை பேரை வச்சிருக்காங்க, உலகத்துல இத்தனை பேரை வச்சிருக்கான், ட்ரெயின்ல இத்தனை வர்றான் போறான் டிஃப்ரெண்டா, உட்கார்ந்தோமா, வாழ்க்கை பயணத்தை ரசித்தோமா, ஆனந்தமா இருந்தோமா அப்படின்னு இல்லாம இந்த பயணத்தை நான் மாற்றி அமைக்கிறேன்ட்டு போராடி கொண்டு அதுல ஏதோ ஒரு இன்பம் வந்து விட்டால் அது நான் தான் அந்த இன்பத்தை அடைந்தேன், அதுல போய் அடிக்ட் ஆகிக்கிட்டு ஈகோவை கொண்டு வந்துக்கிட்டு துன்பம் வந்து விட்டா ஐயோ இது நிலைச்சிருமோ, இதான் போய்கிட்டு இருக்குங்கிறத தெரியாம நிலைச்சிருமோன்ட்டு அதுல உட்காந்து பயந்துக்கிட்டு பயணத்தையே சொதப்பிடுறோம். அங்கதான் இங்க பிரச்சனை வருது. அப்ப இந்த பஞ்சபூதம் சொல்லும், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உனக்கானது எல்லாம் நாங்க பண்ணிட்டோம், நீ ஏறி உட்காந்தா போதும், வண்டி தானா போய்கிட்டு இருக்கோம், நீ ஓட வேண்டாம், நீ பண்ண வேண்டாம், உன்னை தூக்கிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம்.
நீ பயணத்தை ரசித்து கொண்டிரு. உன்னை மட்டும் இல்லை, உனக்கு தேவையான அனைத்தையும், உன்னுடையவர்கள் அனைத்தையும், சக பயணிகளையும் உறவுகளையும் தூக்கிட்டு நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறோம். நீ உன் வேலை என்ன? நல்லா ரசிக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். பயணம் மாறி மாறி தான் வரும். அது நல்லா நான் வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பு நம்ம மேலே. இந்த பயணத்தில் எல்லா விதமான சுவைகளும் உங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டான் வாழ்க்கை பயணத்தில். அதனால தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாயிருது. எல்லா விதமான சுவைகளும் தரணும்னு அவன் நினைக்கிறது பெருங்கருணை. ஒரு சுவை மட்டும் பத்தாது. ஏன்னா பயணம்னு வேற சொல்லிட்டான். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அப்போ டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அனைத்து விதமான சுவைகளையும் தர வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். ஆனால் நம்ம எங்கேயோ ஒரு சுவையில் வந்து அடிக்ட் ஆனதின் விளைவு பயணம் சொதப்பிடுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கே நான் வர்றேன்னு வச்சுக்கோங்களேன். விருந்துக்கு வந்தால் ஒரே ஒரு ஐட்டமாக போடுறீங்க. விருந்து வந்தால் என்ன பண்ணுறீங்க? பெரிய வாழை இலை வைக்கிறீங்க. அதில் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக எத்தனை வகைகளாக வைக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, சார் வாங்க உட்காருங்க, ஃபஸ்ட்டு பருப்பு சாதம் வைக்கிறீங்க. நெய்யை ஊற்றி பருப்பு சாதம் முடிஞ்ச உடனே இந்த பருப்பு சாதம்ங்கிறது அதிக காரம் புளிப்பு எதுவும் இல்லாமல் ஒரு நார்மலாக நம்ம லைஃப் போயிட்டுருக்கோம்ல, அது ஒரு டேஸ்ட்டு. அமைதினால செம்ம டேஸ்ட். அது அந்த டேஸ்ட் தான் அந்த பருப்பு சாதம். ஜம்முன்னு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம், மேலே இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலில் இருக்கிறது தான் அந்த பருப்பு சாதம். ஸோ அந்த பருப்பு சாதம் வருது, நெய்யை ஊற்றுறோம், கப்புன்னு பருப்பு சாதத்தை ரசிக்கிறோம். அடுத்து சாம்பார் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு காரம் கலந்த ஒரு சுவையை மாத்திடுறாங்க. பருப்பே போடுறதில்ல. சார் பருப்பு முடிஞ்சிச்சு, அந்த சாம்பார் முடிச்சோன்னா காரக்குழம்பு காரத்தை கொண்டு வந்துடுறான். புளிப்பு கலந்த காரத்தோடு கொண்டு வந்து காரக்குழம்பு போடுங்கிறான். பாட்டு டக்குன்னு கொண்டு வந்து ரசத்தை கொண்டு வா, அது ஒரு புளிப்பு ரசத்துல டேஸ்ட் மாத்திடுது. அடுத்து ரசம் முடிஞ்ச உடனே பாயாசத்தை கொண்டு வா. என்னடா இப்பதான் காரத்தை போட்டான். அது நேர் எதிரான சுவை, காரத்துக்கு எதிரான சுவை இனிப்பு. எதிரான ஒரு சுவையை கொண்டு வந்து பாயாசத்தை போடுறான். பாயாசம் முடிச்சோடனே மோரை முடிச்சோடனே கடைசியில வந்து பீடா அப்படின்னு சொல்லி ஒரு பக்குவமாக வகையா ஒரு பூர்ணமான ஒரு விருந்து வைக்கப்படுகிறது. இந்த விருந்துல யாரு சாப்பாட்டுறாமன், யார் அந்த விருந்தை அனுபவிக்க கூடியவன் என்றால், அந்த பருப்பு சாதத்தை அப்படியே ரசிச்சு ருசிச்சு அனுபவிக்கணும். அடுத்து சாம்பார் சாதத்தை ரசிச்சு அனுபவிக்கணும். அடுத்து காரக்குழம்பு எல்லாத்தையும் ரசிச்சு அப்படியே அனுபவிச்சுட்டு வரணும். அது ஆனந்தமான வாழ்க்கை. அனைத்தையும் ரசித்து கொண்டிருப்பது சமநிலை நோக்கோடு. ஆனா இங்க என்ன ஆயிருது? பருப்பு சாதம் வந்தவொடனே நம்மால் ஏதாவது ஒரு சுவையில அடிக்ட் ஆயிருமா. பருப்பு சாதம் சூப்பர், அடுத்து பருப்பு சாதம் வராதே, வாழ்க்கையை பயணமாச்சே, ஓட்டுறது அவனாச்சே, ஆஹா பருப்பு சாதம் சூப்பர், நான் தன்னியன், நான் சூப்பர்ன்ட்டு ஒரு ஈகோவை கொண்டு வந்து பருப்பு சாதம் வந்துருன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து சாம்பார் சாதம் வந்துடுது, அவ்வளவுதான் அப்செட்டு. ஐயோ அந்த சுவை போச்சேன். அடுத்து ஒருத்தன் இனிப்பு, ஆஹா இனிப்பு சூப்பர், வேற லெவலு, ஆஹா இந்த இனிப்பு என் வாழ்க்கையில் அப்படி இருந்துடாதா. அடுத்து பார்த்தா காரக்குழம்பு போட்டுருவான். அப்படியே ஆப்போசிட்டு. ஐயோ என்ன ஆகுதுன்னு. அதுதான் வெற்றி என்பது இனிப்புக்கு சமமானது, தோல்வி என்பது காரம். ரெண்டுமே கிக்கு. இன்பம் ஒரு கிக்கு என்றால் துன்பம் ஒரு கிக்கு, லாபம் ஒரு கிக்கு என்றால் நஷ்டம் ஒரு கிக்கு. சூட டீ, நாக்கு சுட சுட, அடுத்த ஐஸ்கிரீம் அப்படியே ஜில்லுன்னு, ரெண்டுமே எதிர்மறையான ஆப்போசிட்டான டேஸ்ட். ரெண்டையும் ரசிக்கிறோமே. அப்ப வெற்றியும் தோல்வியும் ஆப்போசிட்டு, இன்பமும் துன்பமும் ஆப்போசிட்டு, லாபமும் நஷ்டமும் ஆப்போசிட்டு, எதிரானது. ஆனா ஒன்னு டீ ஒன்னு ஐஸ்கிரீமு, ஆனா ரெண்டையும் அனுபவிக்கலையே. ஒன்னு பாயாசம் ஒன்னு காரக்குழம்பு, ரெண்டையும் அனுபவிக்கலையே. ரெண்டு ஆப்போசிட் டேஸ்ட். அவன் நினைச்சுக்கிறான் நீ பெரிய சாப்பாட்டுறாமன், நீ எல்லாத்தையும் அனுபவிப்பேன்ட்டு. அவன் வந்து அந்த இயற்கை வந்து இறைவன் வந்து அப்படியே வந்து விதவிதமா தந்துட்டு இருக்கான். ஆப்போசிட் டேஸ்ட்ல எல்லா டேஸ்ட்லையும் தர்றான். ஆனா நம்ம வந்து ஒரு டேஸ்ட்ல அடிக்ட் ஆகிட்டு அது நிலைச்சிராதா அப்படின்னு நினைச்சா அது பயணமாச்சே, போய்கொண்டு இருப்பதே, அடுத்த டேஸ்ட் மாறிடுமே விருந்து அப்படின்னு சொல்லிட்டு போய்கொண்டு இருக்கிறோம். இதுல பயங்கரமான ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்கான். இல்லை நீ வந்து இப்படிலாம் இருக்கிறியே,
நீ வந்து கஷ்டப்படக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில பஃபே சிஸ்டம்னு ஒண்ணு வச்சிட்டான். இந்த பஃபே சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, உள்ள போக வேண்டியது 250 ஐட்டம் இருக்கும். 250 300 ஐட்டம்லாம் வச்சிருவான் பஃபே சிஸ்டத்துல. எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்ப எனக்கானதை ஒன்றை எடுத்தேன், பார்க்கிறேன், ரசிக்கிறேன், சாப்பிட்டு போயிடணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, பஃபே சிஸ்டத்துக்குள்ள போன உடனே, ஏன்னா இவன் டிரைவர்ல நினைச்சிட்டு இருக்கான் பஃபே சிஸ்டத்துக்குள்ள சாப்பிட்றது தான் நம்ம வேலை, சமைக்கிறது நம்ம வேலை இல்லை, அனுபவிக்கிறது தான் நம்ம வேலை. அப்படிதான் வாழ்க்கை இருக்கு. போறோம், ஒரு டிஷ் எடுத்து சாப்பிட்றோம், எனக்கு அது ஒத்து வரலன்னா என்ன பண்ணுவான்? அப்படியே வச்சுட்டு அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடுவான். ஆனா இங்க வாழ்க்கையில என்ன பண்றோம் அப்படின்னா, இவன் தான் ஓட்டுறவனாச்சே, எல்லாம் இவன் சாதிக்கணுமே, எல்லாம் நான் பண்றேன்ல நினைச்சிட்டு இருக்கான். எடுத்து வாயில வைப்பான், குடிக்கல, ஒத்து வரலன்னா நேர அந்த டிஷ்ஷை கொண்டு கிச்சனுக்குள்ள போய் அதுல மசாலா சேர்த்து உப்பை சேர்த்து கிண்ட ஆரம்பிக்கிறான். அப்படின்னா அவன் என்ன நினைப்பான்? என்னடா இவனுக்கு என்ன ஆச்சு, சாப்பிட தானே வந்தா ஏன் கிச்சனுக்குள்ள போய் நோண்டிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை நினைப்போம். வாழ்க்கையில அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சக நண்பர்களோ பெரியவர்களோ ஒரு குரூப்லோ குழுவுலையோ ஒருத்தர்கிட்ட நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, ஓகே லெட் இட் பி அப்படின்ட்டு ஒத்து வர்றவங்ககிட்ட ஜாலியா இருந்துட்டு போயிடணும். உடனே அவங்கள மாத்துறேன், திருத்துறேன், அவளை முன்னேற்றேன், அவங்களை செதுக்குறேன், நீ எப்படி இப்படி இருக்கலாம்னு குற்றம் கண்டு குறை கண்டு அந்த குறையை திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுத்து, இதுதான் வந்து கிச்சன்ல போய் கிண்டிட்டு இருக்கிறது பஃபே சிஸ்டத்துல. இப்போ வரலன்னா விட்டுருப்பா, ரிலாக்ஸ்டா, உனக்கான டிஷ் இத்தனை இருக்க. அவன் கடவுள் சொல்றான் 250 வச்சிருக்கோம்லடா, உனக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கோம்ல. எதை சுதந்திரம் கொடுத்தது அனுபவிக்கிறதுக்கு, முன்னேற்றத்துக்கு இல்லை. உனக்குதான் லட்சம் கொடுத்துருக்கோமே, உனக்கானதை அனுபவிச்சுட்டு, அதான் சுதந்திரமாங்கிறான். உனக்கு என்ன வருதோ, உனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை அனுபவி, யார் வேண்டான்னா. இதுல ஏன் கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன்? அவன் சாப்பிட்றான், இவன் சாப்பிடல, உனக்கானதை நீ அனுபவி. அது இன்னொருத்தனுக்கு உண்டான டிஷ்ஷா இருக்கலாம், எல்லாம் டிஃப்ரெண்டா படைச்சிருக்கோம். இப்போ உனக்கான டிஷ்ஷை வந்து ஜாலியா நீ அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே. அங்கேயும் வந்து அதுல ஒரு குற்றம் பார்த்துட்டு குறைய பார்த்துக்கிட்டு அது ஏன் இஷ்டத்துக்கு இல்லையன்ட்டு அதை வந்து நான் முன்னேற்றேன் அப்படின்ட்டு இருக்கிறவனை செதுக்கிட்டு, ஏன் இப்படி இருக்கு உலகம், ஏன் கூட இருக்கிறவங்க இப்படி இருக்காங்க, செதுக்கவா வாழ்க்கை கொடுத்தான், அனுபவிக்க வாழ்க்கை கொடுத்தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செதுக்கிட்டே வாழ்க்கையை வச்சிடணும். ஸோ அப்ப பயணத்துல ஒண்ணு பஃபே சிஸ்டம் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கிறான், ரெண்டாவது பயணத்துல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கிறான். நமக்கு அது புரியாம எங்கேயோ உட்காந்துருக்கோம். இப்போ இது துக்காராம் ஒரு அபங்கத்துல சூப்பரா சொல்வாரு, உங்க குடும்பத்துல பிரச்சனையே வரலைன்னா ஒண்ணு பண்றா. அந்த சாராம்சம் மட்டும் சொல்லிடுறேன், அபங்கம் வேற மாதிரி சொல்லும். குடும்பத்தை பத்தி பேசாத, குடும்பத்துக்கு ஏன் போனேன், நான் திருமணம் செய்தேன், ஏன்பா திருமணம் செஞ்ச, வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு. குழந்தைகளை பெற்றெடுத்தேன், ஏன் பெற்றெடுத்த, சந்தோஷமாக இருப்பதற்கு. இதுதானே நோக்கம். என்ன திருமணம் செய்ததின் நோக்கம்? வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு. குழந்தை பெருத்தது சந்தோஷமா இருந்ததுக்கு, ரைட்டு, சூப்பரு. ஆனா அதான் பண்ணிட்டு இருக்கோமா? அதை மட்டும் பண்றது இல்லை, மீதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திருத்துறது, முன்னேற்றது, செதுக்குறது, அவளை மேல் தூக்கி விடுவது, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு அட்வைஸ் செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அனுபவிக்கிறத தவிர மீதி எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதான் அவர் சூப்பரா சொன்னாரு, நோக்கம் என்ன? அனுபவிக்கிறது. அப்போ உன் மனைவியிடம் மனைவியிடம் பஃபே சிஸ்டம், சில கேரக்டர் நமக்கு ஒத்து வராது இருக்கும், அதை தள்ளிட்டு ஒத்து வர்ற கேரக்டரை பஃபே சிஸ்டத்துக்குள்ள போய் என்ஜாய் பண்ணணும். இவன் என்ன பண்ணிடுவான்? அது ஒரு பஃபே சிஸ்டம்னு தெரியாம அவட்ட ஒரு சில கேரக்டர் இவருக்கு ஒத்து வரலன்னா அதை செதுக்கி புண்ணாக்கி கிச்சனுக்குள்ள இருக்கு கிண்டி டிஷ்ஷும் புண்ணும் நம்மளும் புண்ணும். அப்போ அது ஒரு பஃபே சிஸ்டம். அதுகிட்ட ஏகப்பட்ட பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ் அதுக்கு தக்கன பேசணுமா, ஜாலியா இருந்தாம போயிட்டே இருக்கணும். ஏன்னா முன்னேற்ற வேலை நம்ம வேலை இல்லை, வளர்ச்சியில தான் பஞ்சபூதங்கள் 5 7 அதுதானே முன்னேற்றிட்டு இருக்கு. அதுக்கு இல்லாத பொறுப்பா நமக்கு வந்துருது. 24 மணி நேரம் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் வாயு பகவானும் பூமியும் நீரும் நமக்காக அப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்குது, நமக்காக எல்லாத்துக்காகவும். நான் போய் யாருக்கு என்ன பண்ண போனோம்? நான் போய் யாரை நான் திருத்தணும்? எனக்கு யாரையும் திருத்த வேண்டிய வேலையும் இல்லை, யாரையும் வந்து முன்னேற்ற வேண்டிய வேஷம் இல்லை, நானும் முன்னேற வேண்டிய அவசியம் இல்லை. நான் அனுபவிச்சா போதும். எல்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான்ல.
சூப்பர். அதுதான் வந்து வாழ்க்கை பயணத்துல எல்லா டேஸ்ட்லயும் இது ஒண்ணுதான். பாலகன், இளமை, அதுக்கப்புறம் நடுத்தரம், முதுமை, அப்படி போய்கிட்டே இருக்கும். இதுல எங்கேயாவது ஒண்ணு ஸ்டக்காய் நிக்க கூடாது. இது வேணும் அது வேண்டாம் அப்படின்னு அனுபவிக்க தெரிஞ்சவன் சாப்பாட்டுறாம எல்லா டேஸ்ட்டையும் அனுபவிக்கணும். நம்ம எங்கேயாவது போய் லாக் ஆயிட்டு இது எதிர் டேஸ்டா இருக்கு அது டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் கண்டுபிடித்து குறை கண்டுபிடித்து அனுபவிக்காமல் வாழ்க்கையை வந்து கொலார் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீட்டில் உட்காந்தம்மா பசங்க வந்தாங்களா, பசங்கிட்ட எதை பேசினா அவன் ஜாலியாக இருப்பான், எனக்கு எதை பேசினா ஜாலியாக இருக்கும் பேசிட்டு போக வேண்டியதானே. ஒய்ஃப்ட்ட எதை பேசினா ஜாலியாக இருக்கும் அதை மட்டும் பேசிட்டு போக வேண்டியதானே. எடுத்தவொடனே நீ சரியில்லை நான் சரியில்லை, இவங்க தப்பு இவன் இப்படி இருந்தா என்ன பண்றது, அவன் எப்படின்னா இதை வருது, இவளை எப்படி செதுக்குறது, அவனை எப்படி செதுக்குறது, இவனை எப்படி முன்னேற்றுறது, அடுத்து நான் எப்படி முன்னேறது, இப்படியே சிந்திச்சு அதுக்கு என்ன கேள்வி, அப்பா நீ கல்யாணம் பண்ணதின் நோக்கம் சந்தோஷமா இருக்குது, நீ எப்படி நீ வாழ்க்கையில என்ன நோக்கமா வச்சிருக்கேன்னா ஒரு முட்டாளை கல்யாணம் பண்ணிட்டு அவளை அறிவாளி ஆக்க வேண்டும், அந்த நோக்கத்துக்காக கல்யாணம் பண்ணோம். ஆனந்தமா இருக்கிறது தானே, ஆனந்தமா பத்திரம் தானே. ஒரு தருதலையை பெற்றெடுத்து அவனை உத்தமனாக மாற்றுவதற்காக நான் பெற்றெடுத்தேன்னு சொன்னா நீ பண்ற வேலைக்கு அந்த நோக்கம் இல்லையே நமக்கு. நம்ம ஆனந்தமாக சந்தோஷமாக திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதான நம்ம வந்து வாழ்க்கைக்குள்ள போனோம். அப்ப அதை பண்றதே இல்லையே. அது ஒரு பஃபே சிஸ்டம், மனைவி ஒரு பஃபே சிஸ்டம். அதுல என்ன டிஷ் பிடிச்சிருக்கோ அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கான டிஷ் அங்க இருக்கு, அதனால சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லை. எனக்கு ஒத்து வர உள்ள போனோம், ஒன்று சாப்பிட்டோம், ஒத்து வரல கிச்சன்ல போய் கிண்ட வேண்டியது. யாரை கிச்சன்ல கிண்டுதுங்கிறது மனைவியை நான் வந்து மாற்றி அமைக்கிறேன்ட்டு. மாற்றி அமைச்சா கொலாப்ஸ். ஸோ அதனால வந்து தேவையில்லாம அவங்கள முன்னேற்றேன், நான் என்ன முன்னேற்றேன், போராடுறேன் அப்படின்னா ரிலாக்ஸ்டா நிம்மதியா வருவதை ருசித்து கொண்டிருந்தால் நம்ம பயணம் சூப்பரா இருக்கும். நீங்க உடனே கேட்கலாம், அப்புறம் சோம்பேறியாவே இருக்கவா? சோம்பேறியாலும் இருக்க முடியாதுங்க, பயணம் ஓடிட்டு இருக்குதுங்க. பயணத்தோடு போயிட்டு தாங்க இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாம் கொண்டு போகுங்க. இல்லை நான் சோம்பேறி இருந்தா சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபர, சும்மா இருந்துட முடியுமா? அது சூப்பரா தள்ளி கொண்டு போகும். நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, அந்த அனுபவத்தின் விளைவாக உங்களால் 100 பேர் பயனடைந்துட்டு இருப்பார்கள், அது அவர்களுக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து பேச சொல்றேன், இப்ப என்ன, இப்ப நீங்களே எடுத்துக்கோங்களேன், இப்ப நான் தான் பேசினேன், இப்ப நான் வந்து சோம்பேறியா இருந்திருக்க முடியும், நான் பேசல. இப்ப எடுத்த உடனே அன்னைக்கு ஆக்சிடென்டா தான் அந்த அம்மா மீட் பண்ணாங்க, உங்க குரூப் ஹெட்டு, சரின்னு ஒத்துக்கிட்டாச்சு. இன்னைக்கு இந்த நேரத்துல பேசுவேன்னு யாருமே டிசைட் பண்ணல, அவங்க சொன்னாங்க, ஓகே எனக்கு டைம் வந்துச்சு, பேசியாச்சு. தலைப்பு என்ன போட்டுக்கலாம், சரி போட்டுக்கோங்கன்னு சொல்லியாச்சு. சரி நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இதுல நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த டயத்தையும் இந்த நேரத்தையும் இந்த நேரத்துல இதை தான் பேசணும்ட்டு நான் எந்த பிளானும் பண்ண முடியாது. இப்ப மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் இந்த டாபிக் அப்படின்னா வேறதான் வரும். அப்போ நான் எங்க பேசுறேன், அவன் என்னை இயக்கி கொண்டிருக்கான். அந்த இயக்கத்துல நான் எங்க தடையாது, எவன் சோம்பேறியா இருக்குன்னா என்னை இயக்குவான். ஆனந்தமா இருந்துட்டு வண்டி மூவ் ஆகும்போது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பிரச்சனை. அவன் தான் சோம்பேறி. அது ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ்டா எல்லாமே அனுபவம் தான். செயல் வந்து அனுபவம் இல்லையா? செயல் இல்லாம எங்கே அனுபவம்? மூமெண்ட் தாங்க அனுபவம். நான் மூமெண்ட் இல்லாம இருந்தா எப்படி? நான் மூவ் பண்றத செயல், அதை வந்து நான் முன்னேற்றம் நம்மளா சொல்லிக்கிறோம். நான் வந்து சர்வீஸ் பண்ணலைன்னா இந்த உலகம் என்ன ஆகும்? நீங்க சர்வீஸ் பண்ண வச்சிருது. நான் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும், நான் பேசி தான் ஆகணும். அதுக்கு உண்டான எல்லா இன்புட் தருது, அதுக்கு உண்டான வாய்ப்பு தருது, அதுக்கு உண்டானதை உள்ள வெளிப்படுது, அது சொல்லிட்டு இருக்கு. நான் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதானே என் வேலை. இதுல வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுல கிரெடிட் நான் எடுத்துக்கிட்டு டெபியூட்டி நான் எடுத்துட்டு நான் ஏன் வருத்தப்பட்டு இருக்கணும்? அதனால நம்ம அனுபவிக்கிறோம். இந்த சோம்பேறித்தனமா இருக்க வேண்டிய, சோம்பேறித்தனமா இருப்பதாக நாம சொல்வது யாருன்னா, பயணத்துல வண்டியில ஏறாம அடம் பிடிக்கிறவன் தான் சோம்பேறி. பயணம்னா நம்மளை இயக்கிட்டு இருக்கோம். அந்த இயக்கத்துக்கு போக அதுக்குதான் வந்து சுதர்மம்ட்டு பகவத்கீதை ஞானேஸ்வரில சொல்லியிருப்பார். சுதர்மம்னா இயற்கை, உனக்கான இயற்கை. இப்ப டெண்டுல்கர் இருக்கிறாரு, கிரிக்கெட் விளையாடுறாரு, அவர் விளையாண்டுக்கிட்டே இருப்பாரு. விளையாடுறது ஆனந்தம்ப்பா, சூப்பரா நான் ஆனந்தமா இருப்பேன். அவர் ஆனந்தமா விளையாண்டுட்டே இருந்தா போதும். அவரை டீமை செலக்ட் பண்ணி இந்தியா அதனால் வெற்றி பெறும், அதுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவர் ஆனந்தமா விளையாண்டுட்டு இருந்தாருப்பா, அவ்வளவுதான். அதே மாதிரி எனக்கான வேலையை நான் ஆனந்தமா, எனக்கான சுதர்மம்னா எனக்கான நேச்சர், எனக்கான இயற்கை. நான் பஃபே சிஸ்டத்துல நான் ஒரு டேஸ்ட் இல்லை. ஸோ எனக்கான ஒன்றை வந்து நான் பாட்டு நான் வந்து அனுபவிச்சு கொண்டு இருந்தாலே அது அடுத்தவங்களுக்கு சர்வீஸா மாறிடும்.
இப்ப நான் சொன்னேன்ல, குடும்பம் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் மனைவிடம் இருக்கின்ற ஒன்றை அவர் அனுபவித்து கொண்டிருந்தாலே அவர் சூப்பர் கணவருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு இந்த கணவன் கிடைத்ததுக்கு நான் 7 ஆண்டுகளும் புண்ணியம் செய்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. இவன் செதுக்க போய் தான் இந்த பிரச்சனையே. குழந்தைகளையுமே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஜாலியா இருக்கிறேன், எங்களுக்கு எது எதெல்லாம் ஒத்து வருதோ அதை பேசுறேன், நான் ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டோம்னா சூப்பரா சிஸ்டம் சூப்பரா இருக்கும். சூப்பரா நீங்க நினைக்கிற அந்த லவ் வந்துடும், கோஆபரேஷன் வந்துடும், ஜாலியா இருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. அப்ப முன்னேற்றம் தானா நடக்கும். நம்ம முன்னேற்றம் வேண்டாம், தானா முன்னேற்றம் நடக்கும். அது முன்னேற்றம்னு சொல்லக்கூடாது. அது ஒரு மாற்றம் நாம் அனுபவிக்கிறதுக்காக நடைபெறுகிறது. அதை முன்னேற்றம் நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து அது முன்னேற்றம், பிடிக்கலைன்னா பின்னேற்றம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இங்க முன்னேற்றம் பின்னேற்றம்ல வேற டேஸ்ட் அது வரும். பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் சும்மா உட்காந்துருந்தாலும் செயலாற்றினாலும் அந்த வண்டி அந்த ஸ்பீடில் கரெக்டாக டேஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பயணத்தில் டிஃப்ரெண்ட் ஆளுங்க வருவாங்க, டிஃப்ரெண்ட் நேச்சர் வரும், எனக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் பல உணர்வுகள் வரும். எல்லாத்தையும் ஜாலியாக இது போய்கொண்டிருக்கிறது என்று அனுபவித்து சென்று கொண்டிருந்தால் பிரச்சனையே இல்லை. இதுல எங்கேயோ எனக்கானது நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நான் உள்ள வரும்போது கொஞ்சம் பிரச்சனையாயிருது. ஏன்னா அந்த நான் உள்ள வர்றதுக்கு நம்ம நினைச்சதை நம்ம பண்ண முடியாதே. இப்போ நான் எப்போ எந்த டயத்துல எந்த நொடியில இதை நான் முடிப்பேன்னு எனக்கே தெரியாதே. இப்போ அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கே தெரியாதே. அது தானா இழுத்துட்டு போகும், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட வேண்டிதான். அதுல பிளஸ் மைனஸ் பார்க்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான். அதுல ஒத்து வர்றதை எடுக்க போறோம், ஒத்து வர்றதை பஃபே சிஸ்டம், இல்லைன்னா இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம். பாலும் நீரும் கலந்திருந்தால் அன்னப்பறவையானது பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை விட்டு விடுவது போல அப்படின்னு ஞானதேவர் சொன்ன எக்ஸாம்பிள். ஒரு அந்த உமியும் தானியமும் கலந்திருந்தால் அந்த உமியை எடுத்துவிட்டு தானிய மொத்தத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது போல அப்படின்னு 2 எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? உனக்கானதை எடுத்துக்கோப்பா. அந்த தவிடு மாட்டுக்கு ஆகும், அது மாட்டுக்கானது, எதுவுமே இங்க வேஸ்ட் ஆகாது. அப்போ உனக்கானது ஒன்று இருக்கிறது, அதை எடுத்து பஃபே சிஸ்டம், அதுல நீ பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனா, உனக்கானதை எடுக்காம இன்னொன்னு எடுத்துக்கிட்டு அதை மாத்த போறேன் அப்படின்னு போராடினா கஷ்டப்பட வேண்டாம். அப்போ உனக்கானது எல்லாமே இருக்கு, அது உனக்கு ஒத்து வர்றதா சூப்பரா, அது பஃபே சிஸ்டம். பஃபே சிஸ்டத்துல எல்லாமே இருக்கும், உனக்கு பிடிச்சது மட்டும் இருக்காது. ஏன்னா இது சொசைட்டி, எல்லாருக்கும் பிடிச்சதும் இங்க இருக்கும். அதுல உனக்கானதை சூப்பரா எடுத்தோமா, என்ஜாய் பண்ணோமா, அது முன்னேற்றி போய் கொண்டிருக்கு. நான் அப்போது நான் இப்போ எனக்கான ஒன்றை நான் செயலாற்றி கொண்டிருப்பதுதான் அது என்னுடைய கடமையாகவே மாறிவிடுகிறது. அப்போ டெண்டுல்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு கிரிக்கெட் விளையாடுனா அது கடமை. இப்போ எனக்கு நல்லா பேசுறதுக்கு பிடிச்சிருக்கு, சொல்றதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது எனக்கு கடமையாக மாறிவிடுது. ஒரு பாட்டு, எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, பாடிக்கிட்டே ஒரு கடமையாக மாறிடும். அது கடமை நம்ம சொல்லிக்கிறோம். அவங்க சுதர்மத்தில் சூப்பராக அதை செயலாற்றி கொண்டிருந்தாலே அந்த செயலே சொசைட்டிக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதை எல்லோரும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், நானும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றினா ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இந்த சொசைட்டி அந்த 7 பேர் நல்லா சூப்பராக பார்த்துட்டு வந்தாவா தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம வேலை ஏறணுமா, கிளியராக என்ஜாய் பண்ணிட்டு போனோமா, நமக்கான டெஸ்டினேஷன் வரும்போது நிம்மதியாக அதையும் ஏற்றுக்கொண்டு சென்றோமா அப்படின்னு இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பதில். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பா வாழ்க்கை பயணத்தை நாங்க எப்படி சிறப்பா கொண்டு போனோங்கிறத ரொம்ப எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாவும் கேட்கறதுக்கு எங்களோட மகரிஷியோட அந்த அகத்தாய்வு பயிற்சியில வர்ற அந்த கருத்துக்களே தான் நீங்களும் சொன்னது அப்படியே ஒத்து போச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. அன்பர்களே, பூபதி ஐயா அவர்களை நாம் இப்பொழுது தவநிலையிலிருந்து வாழ்த்தி விடுவோம். வாழ்க்கை பயணம் என்ற தலைப்பில் நமக்கு சிறப்பாக சிந்தனை உரை வழங்கிய திரு பூபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பூபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஐயா சொல்றது ஒரு ஷார்ட்டா நம்ம ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். அதாவது நம்ம இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நாமும் இணைஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கறதுதான் ஐயாவோட இந்த டோட்டல் உரையினுடைய இதா இருக்கு. ஆனா நம்ம ஒரு இன்பம் வந்த உடனே அது நிலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் அங்க பிரச்சனையே வருது. ஏன்னா அது வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். இந்த பயணத்துல
எங்கேயாவது அது நின்றுமோ அப்படிங்கிற யோசிக்கும் போதுதான் நமக்கு அந்த பயம் வருது. அந்த இன்பம் நின்றுமோ அப்படிங்கிற நினைக்கும் போது பயம் வருது. இது பயணம், இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்பம் போனா துன்பம், துன்பம் போனா இரவும் பகலும் எப்படி வருதோ அது மாதிரி மாறி மாறி எல்லாமே வருங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஐயா அந்த ஞானேஸ்வரர் அந்த ரதத்தை உதாரணமா சொன்னாங்க. அது தன் போக்கில தான் அந்த ரதம் போகும். நாம தான் அதை இயக்கிறதா நம்ம எண்ணி நாம கஷ்டப்படுகிறோம். ஏதோ ஒரு சில நேரம் அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி போகும். அதுக்கு நம்ம மயங்கி நாம தான் அந்த ட்ரெயினை இயக்குறோம், நம்ம அந்த வாழ்க்கைங்கிற அந்த வண்டியை ஓட்டுறோங்கிற நம்ம நினைச்சிட்டு நம்ம கஷ்டப்படுறோம். உதாரணத்துக்கு ஒரு அம்மா வந்து அந்த தன்னுடைய குழந்தைகளால தன்னுடைய முயற்சியால தான் தன்னுடைய குழந்தைகளை இந்த அளவுக்கு உயர்த்தினேன்னு சொன்னதுக்கு ஐயா வந்து அந்த 5 பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் அந்த மரம், அந்த புவியீர்ப்பு சக்தி அதுல எவ்வளவு முக்கியத்துவம் பங்கேற்குங்கிறத சொன்னாங்க. காற்று 24 மணி நேரமும் வளர்ச்சியில பங்கு பெறுது. கார்பன் டை ஆக்சைடை வெளியெடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. அதே மாதிரி அந்த நீர் வந்து கடல்ல உருவாகி ஆவியாகி மழையாக பொழிந்து மீண்டும் பூமியில சேமிக்க வைக்கப்பட்டு அந்த நீர் நமக்கு உதவுது. அந்த புவியீர்ப்பு விசைதான் நம்மை வந்து அப்படியே தாங்கிக்கிறது இருக்குது. அப்படி நிறைய எல்லாமே ஐயா வந்து சொன்னாங்க. மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடை சுத்தப்படுத்தி அந்த தூய ஆக்சிஜனை கொடுக்கறதும் சொன்னாங்க. ஒரு இன்ஜினியரிங்னா நம்ம அதுல இன்புட்டை விட அவுட்புட் குறைவா இருக்குங்கிறது உதாரணமா சொன்னாங்க. ஒரு சிலை வடிக்கிறோம்னா நம்ம அவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் அதுல பாதி வேஸ்டா போயிடும். ஆனா அந்த இயற்கையில நம்ம ஒரு விதை விதைச்சோம்னா அது பல நூறு மடங்கா ஆகுது. ஒரு மாங்கனி நம்ம விதைச்சோம்னா அது பல வருஷத்துக்கு நமக்கு பல்லாயிரக்கணக்கான கனிகளை கொடுக்குதுங்கிறதையும் ஐயா வந்து தெளிவா நமக்கு சொன்னாங்க. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய நோக்கம் இயற்கையை ரசித்தல், நமக்குள்ளாக இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவித்தல். இதே தாங்க ஐயா எங்களுடைய நண்பணி ஐயாவும் எங்களுக்கு தினமும் இதுதான் உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. அதனால நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் நோக்கமான அந்த இயற்கையை ரசித்தலையும் நமக்குள்ளாக இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கதான் பண்ணாம நம்ம இந்த வாழ்க்கையை பயணத்தை புரிஞ்சுக்காம நம்ம பயணத்தை சொதப்பி விடுறோம் அப்படிங்கிறதையும் ஐயா சொன்னாங்க. அதுக்கு உதாரணமா நமக்கு அந்த பரிமாறப்படுற உணவை வச்சே சொன்னாங்க. அதாவது இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம் எல்லாமே இருக்கும். டீக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, பாயசத்துக்கு அப்புறம் காரக்குழம்பு வருது. அப்படிங்கிற அந்த உணவு மூலமா அந்த உதாரணத்தை நமக்கு தெளிவா வாழ்க்கை பயணம் எப்படி மாறிக்கொண்டே இருக்குங்கிறதையும் ஐயா சொன்னாங்க. அது மாதிரி குடும்பத்துல வந்து நமக்கு குடும்பத்திலயும் சரி சமுதாயத்திலயும் சரி நமக்கு போகாதவங்களுடைய அவங்கள மாற்ற நினைக்காம அவர்கிட்ட குறை கண்டுபிடிச்சு அவரை செதுக்க முற்படாம நமது வாழ்க்கை நமக்கு நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கணும். ஸோ லெட் இட் பி. நாம எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதை நாம அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கையை ருசித்து கொண்டோமானால் வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா ஐயா வந்து எடுத்து சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சசிகுமார் ஐயா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னைக்கு உங்களோட ஒரு 45 நிமிஷம் தான் இன்னைக்கு கலந்துரையாடல இருந்தோம். நம்ம உங்களோட சின்ன ஆசிரம குடில்ல. அப்போ நீங்க இதை பத்திலாம் நம்ம நிறைய பேசணும். அதுல வந்து நீங்க சொன்ன கருத்துக்களை வச்சுதான் நான் வந்து தலைப்பு கொடுத்தீங்க. அப்போ நீங்க ஒரு தலைப்பு கொடுத்துருந்தீங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணி இந்த தலைப்பு வச்சுக்கலாம்னு சொன்னேன். அப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த தலைப்பை கூட நீங்க உங்களால சூஸ் பண்ண முடியல. அது இயற்கை தான் சூஸ் பண்ணுது. ஏதோ ஒரு அந்த தலைப்பை நான் கொடுத்து பேச சொன்னேன். நீங்க அன்னைக்கு சொன்ன எல்லா கருத்துக்களையும் இன்னும் நல்லாவே சொல்லி விளக்கம் பண்ணீங்க. அன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பதிலும் சொன்னீங்க. நீங்க அந்த பதிலை இப்பயும் பதிவிடலாம்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கு என்ன கேட்டேன்னா, நமக்கு இந்த ஞான பயணத்துல ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம். ஆனா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பின்பற்றுறதுக்கு அறிவுரை கொடுக்குறோமே ஒழிய நம்ம அதை ஃபாலோ பண்றதுல முனைப்பு காட்டுறதுல கம்மியா தான் இருக்கிறோன்ற மாதிரி கேள்வி கேட்டேன். அது எதனால இல்லைங்க ஐயா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பதில் சொன்னீங்க. அந்த பதில சொல்லிடுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஓகே ஓகே.
ஸோ அது ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் தெரியுது, ஏன் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாம் தெரியுது, ஆனா ஃபாலோ பண்ண முடியலையே ஏன்? தெரியாம இல்ல, தெரியலன்னா ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு புரியுது. எனக்கு தெரியுது இதுதான் சரி, இப்படிதான் இருக்கணும், ஆனா ஃபாலோ பண்ண முடியலையே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் தான் சொன்னேன், அந்த 2-3 ரீசன் இருக்குங்க. பிரச்சனை வந்து தெரிவதில் இல்லை, அந்த தெரிதலை ஃபாலோ பண்ணாம தடுக்கிறது ஒரு 2-3 தடுக்குது. அதை களைவதற்கு தான் அடுத்து நம்ம ஸ்டெப் எடுக்கணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தெரியறதுக்கே போராடி கொண்டு இருக்கணும். இன்னும் அந்த நாலேஜ் எடுத்துடலாமா, இந்த நாலேஜ் எடுத்துடலாமா, அதை பண்ணிடலாமா, இல்லை இந்த தியான முறையை பண்ணிடலாமா, இந்த யோக முறையை பண்ணிடலாமா, இல்லை இந்த பக்தி மந்திரத்தை சொல்லிடலாமா அப்படின்ட்டு போராடிட்டு இருக்குமே தவிர, அதான் எல்லாமே தெரியும்ல. இப்போ தெரிஞ்சது, இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு, வாழ்க்கை பயணம் நல்லா தான் சுவைக்க வேண்டியதானே அப்படின்னா, இதுக்கு தடையாக ஒரு 2-3 வந்துடும். அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப தடையா ஒண்ணு வரும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த பற்று அப்படின்னு சொன்ன எனது, அந்த நான் எனதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த எனது வந்து பாடா படுத்திடும். தெரியாமல்லாம் இல்லை, தெரிஞ்சத சொதப்புறது இந்த எனது தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். தெரிஞ்சதை சொதப்புறது என்ன அப்படின்னா, இந்த குருவாயூர்ல நான் பேப்பர்ல படிச்சது அந்த நியூஸ். அந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, குருவாயூர்ல பார்த்தீங்கன்னா எல்லா யானை கொட்டைகள் இருக்கின்றன. 100 யானைகள் இருக்குன்னா, யானை கொட்டகை, யானைப்பாகன் வீடு, யானை கொட்டகை, யானைப்பாகன் வீடு, 100 யானையும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதுல நடந்த ஒரு கதை. யானைப்பாகன் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு 8 மாசம் குழந்தை, தவழும் குழந்தை யானைப்பாகனுக்கு. ஆனா யானைப்பாகனுடைய மனைவிக்கு யானையிடம் பரிச்சயமே இல்லை. நம்மள மாதிரி யானை பக்கத்துல போனா பயப்படும். ஆனா இவர் அந்த யானையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு நாள் இவர் எங்கேயோ வெளியே போறார், குழந்தை தவழ்ந்துட்டு இருக்கு, அந்த அம்மா உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை தவழ்ந்து வந்து வெளியே வந்து பார்க்குது, அந்த கொட்டை யானை நின்று இருக்குது. என்ன நினைச்சது தெரியல, அந்த குழந்தை தவழ்ந்து நேரா போய் யானைக்கு 4 கால் நடுவில் போய் உக்காந்துக்கிறது. யானை இதை புரிந்து கொள்கிறது. அதான் நியூஸ். ஆஹா, நம்ம பாகனுடைய குழந்தை வருகிறது, நம்ம காலையோ கையையோ வாழையோ ஆட்டினாலே குழந்தை காலி ஆயிரும். அப்படியே 4 காலையும் தூணாக வைத்து வாழையும் ஆட்டாமல் தும்பிக்கையை கூட ஆட்டாமல் அப்படியே கல்லு போல் நின்று விட்டது யானை. அந்த குழந்தை அது என்ன நினைச்சதுன்னு தெரியல, அந்த நின்ன உடனே அது நல்ல குடில் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யானை அந்த 4 கீழே போய் உக்காந்துக்கு, 4 கால் கீழே போய் உக்காந்தாச்சு. அப்ப இந்த அம்மா வருது, காணோம், குழந்தை காணோம். வேகமா தேடி வந்து பாக்குறாங்க, அந்த காட்சியை பார்க்கணும். அந்த காட்சியை பார்த்த உடனே அங்க என்ன நடந்ததுன்னா, அந்த அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சுதான் அவர் வர்றாரு யானைப்பாகன். என்னடா, மனைவி மயங்கி இருக்கிறா, குழந்தை இன்னும் அப்படியே தான் இருக்கு, எந்த ஆகலை, குழந்தை ஒண்ணுமே ஆகலை. அப்ப மனைவியை அப்படியே தண்ணி தொளிச்சு எழுப்பி விட்டு அந்த குழந்தையை கொண்டு வந்துடுறார். இது வந்து கதை, இது பேப்பர் நியூஸ். யானையெல்லாம் பாராட்டி நிறைய போட்டிருந்தாங்க. அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, தாய் ஏன் மயங்கி விழுந்தார், அங்கதான் பிரச்சனை. இப்ப கேள்வி என்ன, தாய்க்கு காப்பாற்ற தெரியாதா? காப்பாற்ற தெரியும், தெரிஞ்சிருக்கு, ஆனா முடியலையே. ஏன்? அந்த எனதுங்கிற பற்று. அப்ப இதுவே தன் குழந்தை இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய குழந்தை அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா இந்த அம்மா மயங்கி விழுந்திருக்குமான்னு கேட்டா மயங்கி விழுந்திருக்காது. ஐயோ, அந்த குழந்தை காப்பாற்றுவது, ஏன்னா புள்ள யானைப்பாகன் வீடு தானே. அப்போ அதை காப்பாற்றுவதற்கு உண்டான முயற்சி அங்கே நடந்து கொண்டிருக்கு. அப்ப காப்பாற்றுவதற்கு உண்டான முயற்சி, எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற அறிவு தெளிவாக அங்க இருக்கிறது, தெரிஞ்சிருக்கு. இப்ப தெரிஞ்சது புஷ்ன்னு ஆயிடுச்சு. தெரிஞ்சது, ஆனா மயங்கிட்டா. அப்ப நானும் செத்து போயிடுறேன், குழந்தையும் சாகட்டும். தெரிந்தது காப்பாற்றுறதுக்கு, தெரியாமலாம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வந்து அந்த கார்த்திகை தீபம் ஏற்றும் போது பாவாடையில் வந்து குழந்தைக்கு வந்து தீப்பிடிச்சிருது. உடனே அம்மான்னு அலறின உடனே அந்த அம்மா பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து அந்த குழந்தையை கட்டி பிடித்து விட்டு மயங்கி விடுகிறார்கள். அப்போ வெளியில இருந்து 3ஆம் ஆள் வந்து தான் அந்த குழந்தைய வந்து அம்மாவையும் பிரித்து ஹாஸ்பிட்டல் ஆக்குனாங்க. அந்த குழந்தை பழச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் தொட ஃபுல்லாக வெந்துருச்சு. முதல்ல இந்த அம்மா காப்பாற்றிருந்தாங்கன்னா சிறு காயத்தோட தப்பிச்சிருக்கலாம். இதுவே அவங்களுடைய குழந்தை இல்லாம வேறொரு குழந்தை அங்கே எரிவதை பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நீரை எடுத்து ஊத்தி அந்த குழந்தையை காப்பாற்றியிருப்பார்கள். இப்படி கட்டி பிடித்து மயங்கி இருக்க மாட்டார்கள். இது எனது, என்னுடையது. அந்த பற்று என்ன பண்ணுதுன்னா, உள்ளே இருந்து வந்து டோட்டலா அந்த அம்மாக்கு தெரியாம குழந்தையை காப்பாற்ற தெரியாதா?
தெரியும். தெரிஞ்சது எங்க போச்சு? காலி ஆயிடுச்சு. தெரிஞ்சது காலி ஆயிருது. அப்ப பிரச்சனை மேலும் மேலும் தெரிவதற்கு முயற்சி பண்ணாதீர்கள். மேலும் மேலும் கற்றுக்கொண்டு வேற நாலேஜ் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்ண, ஒன்றும் பண்ண வேண்டாம். பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. அதை தடுக்கிறது என்ன? பற்று, எனது. இப்ப நம்ம ஏற்கனவே வாழ்க்கை பயணத்துல பார்க்கும்போது எனது சொல்றதே எவ்வளவு பெரிய அகங்காரம். வளர்க்கறது அந்த 7 பேர். நம்மளா வளர்த்துட்டு இருந்தோம்? அவன் வளர்த்துட்டு கொண்டு வர்றான். அதுல எனது அப்படின்னு அதுல உரிமை கொண்டாடுவது துரோகம். ஸோ இந்த நாலேஜ் எடுத்துட்டு இது என்னுடையவர்கள் அல்ல, இவர்களை அனைவரையும் அவன் காத்து கொண்டிருக்கிறான், என்னை உட்பட அவன் தான் காத்து கொண்டிருக்கின்றான். இதுல எனதுன்னு சொல்லி நான் இப்ப என்னாச்சு? எனதுன்னு சொல்லி நான் தான் பொறுப்பு, நான் தான் காப்பாற்றணும், நான் தான் முன்னேற்றம்னு சொல்லி குழந்தைய இப்படிதான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். முன்னேற குழந்தைய தடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னொன்னு பார்த்தோம். கிளாஸுக்கே வந்திருந்தாங்க. அந்த அம்மா வந்து 9th 10th ஸ்கூலே நடத்துறாங்க. ஆனா 9th 10th அவங்க தான் கரஸ்பாண்டன்ட், 9th 10th இவங்க தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த அம்மா கேட்ட கேள்வி என்ன? 9th 10th நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன், என் கிளாஸ் பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருக்கும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என் கிளாஸ் வந்து அமைதியா இருக்கணும். சக டீச்சர்லாம் சொல்லுவாங்க, எப்படி மேடம் நீங்க மட்டும் அப்படியே கிளாஸை கட்டுக்கோப்பா வச்சிருக்கீங்க, நீ எங்களை கிளாஸ் எடுக்கவே விடமாட்டேங்கிறான்ல, அவ்வளவு குசும்புல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டுவார்கள். ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, என் வீட்டில் 8th ஒருத்தன் படிக்கிறான், 9th படிக்கிறான், 2 பசங்க, 1% கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? ரீசன் அதுதான். என்ன ரீசன்? ஒன்ஸ் அகெயின் எனது வந்துருச்சு. அங்க 50 பேரை கண்ட்ரோல் பண்றாங்க, இங்க 2 பேரை முடியல. தெரியாமலாம் இல்லை, 50 பேர் கண்ட்ரோல் பண்ண தெரியுது, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, தெளிவு இருக்கு, சூப்பரா வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஆனா இங்க முடியலையே. இப்ப தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து அறிவை ஏன் புகட்டணும்? அவங்களுக்கு பிரச்சனை அறிவு இல்லை, பற்று எனது தூக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரீசன். 2வது ரீசன் இந்த ஈகோன்னு ஒன்று வந்துருங்க. நான் வெற்றியாளனாக வேண்டும், நான் சாதித்து விட வேண்டும், தெரிஞ்சதெல்லாம் காலியாயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தோம். டெண்டுல்கர் மிகப்பெரிய கிரிக்கெட் காட் ஆஃப் கிரிக்கெட், 100 சதங்களை அடித்தவர், எவனுமே அந்த ரெக்கார்டை மீட் பண்ண முடியாது. ஆனா 47 முறை 90 to 100 அவுட் ஆயிருக்காரு. அது என்ன 90 to 100 என்ன பூதம் வந்துருதா? அப்ப அவர் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்ப 97 98 வரும்போது விளையாட்டு தடுமாறுது. ஏன்னா 100 வெற்றி அடைய வேண்டும், வெற்றியாக்க வேண்டும், நான் சக்சஸ் ஆக வேண்டும், செஞ்சுரி அடிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பலன் மேல இருக்கிற பற்று, அந்த ஈகோ, நான் வெற்றி அடைய வேண்டும், நான் 100 அடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபீல் உள்ள வந்தவொடனே, இந்த 100 மேல ஒரு வெற்றி மேல ஒரு பற்று வந்தவொடனே, சக்சஸ் மேல ஒரு பற்று வந்தவொடனே, அது ஈகோன்னு சொல்லுவோம். வந்தவொடனே என்ன ஆகுது? விளையாட தெரியல, அவரே 100 அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வரும் விளையாட்டு? வேற லெவல். அவரை கேப்டனா போடுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்? நான் அப்படி வந்து உள்ள உட்காந்துருது. நான் என்னுடைய டீமை நான் வெற்றி ஆக்க வேண்டும், ப்ரெஷர் வந்துருது, காலி. அப்ப 100 அடிச்ச பிறகு பார்த்தா வேற லெவல்ல விளையாடுது. அப்ப 98 அதே பிச்சு, அதே பவுலரு, அதே எதிரணி, அதே பந்து, அதே பேட் தான். தெரியல, மறந்து போயிருது எப்படி விளையாடணும்ட்டு, தடுமாற்றம் வந்துருது. 100க்கு பிறகு அதே பந்து, அதே பிச்சு, அதே பவுலரு, அதே சூழல் தான், ஒரே சூழல், பந்தாடுறாரு, அதே சூழல், தடுமாறுறாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். 100க்கு அப்புறம் எப்படி விளையாடணும்னு சூப்பரா அவருக்கு தெரிஞ்சிருக்க, 98ல மறந்துடுறாரு. அப்ப தெரிஞ்சது ஏன் மறந்ததுன்னா, அந்த ஈகோ உள்ள வந்து உட்காந்துருச்சு. இந்த ஈகோ உள்ள வந்து உட்காந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மறந்துடும். 2, இந்த 3வது ஒரு முக்கியமான ரீசனுங்க. எல்லாருமே நம்ம வந்து அறிவாளி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அறிவு ஆக ஆக தப்பாதான் போய் பிடிக்கும். விவேகம் வேண்டும். விவேகம்னா ஞானதேவர் சொல்றாரு, ஆமா சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணணும். அதை எப்படி அவர் சொல்றாரு, இதுக்குள்ள என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண போனோம்னா, ரொம்ப அறிவு வளர வர டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த சிகரெட்டு குடிக்கூடாது எங்க அப்பா சொன்னாங்க. இதே சிகரெட் குடிச்சா உடம்புக்கு கெடுதியாண்டா, புற்றுநோய் வந்துருமாண்டா, குடிச்சா வந்து உன் மனம் பாதித்து விடுமாண்டா, உனக்கு போதை மேல அடிமை வந்துருமாடா, உன் பெர்ஃபார்மன்ஸ் போயிருமாடா. அப்படியாப்பா, ஓகே, பெரியோர்கள் சொன்னார்கள், ஓகே. குடிக்கல, நம்மெல்லாம் குடிக்கல சிகரெட்டு. ஆனா டாக்டர் குடிச்சிட்டு இருப்பான். அவர் வந்து படிச்சுட்டு வந்தாரு, அந்த சிகரெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும், இந்த லங்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும், எல்லாம் தெரியும்.
அதை வேற ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து பார்த்துருப்பாரு எப்படிலாம் இருக்கும்ட்டு. அவருக்கு தெரிஞ்சதுல 10% இல்லை 1% கூட நமக்கு தெரியாது சிகரெட்டு உள்ள போய் என்னென்னலாம் பண்ணுன்ட்டு. அவருக்கு அவ்வளோ அறிவு இருக்கு. அந்த அறிவு தான் அவருக்கு குடிக்க வச்சது. அவர் குடிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா ஓவர் அறிவு, இதுக்கு மாற்று பார்த்துக்கலாம், இது ஒன்றும் பண்ணாது. இந்த ஓவர் அறிவு வந்த உடனே எல்லா விதமான தவறும் செய்ய தூண்டும். அது விவேகம் வேண்டும். விவேகம்னா நான் ஈகோ இல்லாம அவர் சொல்வதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்வது. எனக்கே எல்லாம் தெரியும் நினைச்சிட்டேன்னா எல்லா தப்பும் நான் பண்ணுவேன். அப்போ அவர் சொல்லிட்டாருப்பா, ஃபாலோ ஞானதேவர் சொல்லிட்டாரு, ஃபாலோ பண்ணு, முடிஞ்சு போச்சு. அதை எப்படி சொல்லலாம், எனக்கு தெரியுமே அப்படின்னு. இந்த ஓவர் அறிவு, அகங்காரம், இந்த பற்று, இந்த 3 இருந்துச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அனைவரை விட அதிகமாக தெரிந்திருந்தும் தவறு செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எனதை எடுப்பணும். எனது இல்லை, அது இயற்கையோட குழந்தை. அப்புறம் அடுத்து வெற்றி. வெற்றி அதுதானே தரப்போகிறது, அதுதானே இயக்குகிறது. அதனால தான் நான் விளையாண்டு கொண்டிருக்கிறேன். நான் எங்க வெற்றி அடைந்தேன்? எல்லாம் அதுதானே பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ஜாய் தானே பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ நான் விளையாடுறேன், நான் முன்னேற நினைக்க போய் தானே அங்கே வெற்றி. அப்போ நான் என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு எல்லாம் தந்துட்டு இருக்குது. வெற்றி அதுக்கு சொந்தமானது அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா நம்ம விளையாட்டை நம்ம விளையாண்டு போயிடலாம். அப்போ அதுக்குண்டான அந்த என்னுடைய அகங்காரத்தை எடுப்பதற்கும் என்னுடைய பற்றை எடுப்பதற்கும் அந்த ஓவர் அறிவில் இருக்கும் அந்த அகங்காரத்தை எடுப்பதற்கும் உண்டான முயற்சியை எடுத்துட்டாலே அழகா நமக்கு தெரிஞ்சதை ஃபாலோ பண்ணிடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ண முடியலங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அறிவை வளர்க்க போவோம், எக்ஸ்ட்ரா வேற ஒரு நாலேஜ் எடுக்க போவோம். எந்த நாலேஜ் எடுத்தாலும் பிரச்சனை இதுதானே. அந்த பிரச்சனைக்கு உண்டானதை நம்ம களைஞ்சிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் வந்து அந்த தெரிஞ்சதை ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிறப்பு சிறப்புங்கய்யா, அருமையா சொன்னீங்கய்யா. எங்க நண்பனையாக்கும் இதையே அடிப்படை தாங்க விளக்கம் கொடுப்பாரு. ஆனா மகரிஷி தத்துவத்தின் மையத்தை வச்சு கொடுப்பாரு. நீங்க வந்து கீதையின் மையத்தில் ஞானேஸ்வரர் கொடுத்த சிந்தனைகள் அடிப்படையை சொல்றீங்க, அதுவும் பிராக்டிக்கலா சொல்றீங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்கய்யா, ரொம்ப சொன்னீங்க. அந்த தான் தனது என்ற பற்றை ஒழிக்கணும்னு சொன்னீங்க. இப்போ சசிகுமார் ஐயா சொல்லும் போதும் நான் சொல்லும் போது எங்க நண்பனி ஐயான்னு சொன்னோம். இது இனிமேல் அதை கூட நாங்க சொல்லக்கூடாது, நண்பனி ஐயான்னு சொல்லணும். எங்க நண்பனி ஐயாங்கிறது கூட நாங்க அது ஒரு பற்று வச்சுக்கிற மாதிரி ஆயிடுது. அடுத்ததாக சிவசுந்தரி அம்மா அவர்கள். சசிகுமார் ஐயா, நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு போகஸ் கொடுங்க. இன்னமும் என்னோட வந்து அந்த அன்மியூட் ஆப்ஷன் வர மாட்டேங்குது. அவங்க மைக்கு ப்ராப்ளம் நினைக்கிறேமா, அவங்க மைக்கு இந்த மைக்கே காட்ட மாட்டேங்குது. அதுதான் எனக்கு அந்த ஆப்ஷன் வரல. அனார்கலி அம்மா, அப்ப நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக மிக சிறப்பு. வாழ்க்கை பயணம், ரதத்தில் ஏறி பயணம் செய்வோம், ரசிப்போம். ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் இந்த வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாம் தெரியும், அந்த ஈகோவை நம்ம விட்டு ஒழிக்கணும்ட்டு நிறைய உதாரணங்கள், நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை உதாரணங்களையும் சொல்லியிருக்கீங்க. ஈகோ வந்து எல்லாருக்குமே தடுக்குது. அதே மாதிரி பஃபே சிஸ்டம் ரொம்ப அருமையா ஒவ்வொரு குடும்பத்திலும் நிகழக்கூடியது இது. ஒவ்வொரு தனி ஆன்மாவும் அடிக்கடி நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றத சொல்றதை விட நமக்கு இது தெரிஞ்சிருக்கு, இந்த இறைநிலையால் தெரிஞ்சிருக்கு. அதை வந்து நாம சரியா அந்த பயணத்தில் நின்று ரசிப்போம் என்ற ஒரு பயணத்தின் ரசித்தலில் இருப்போம். ஏன்னா டிரைவரா அவங்க இருக்காங்க, மற்றதெல்லாம் செய்யறதுக்கு இந்த சொசைட்டி இருக்கு. நாம ஏன் துன்பப்படணும், இன்பப்படணும்? அது பாட்டுன்னு நடந்துட்டு போகட்டும். நான் எனது என்ற பற்றுகளை விட்டு ஈகோ இல்லாமல் சிறப்பாக இருப்போம் என்பதற்காக பல்வேறு உதாரணங்கள், அந்த ஆசிரியர் உதாரணம், குழந்தை உதாரணம், டெண்டுல்கர் ஒரு உதாரணம், எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கியா. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் நாம இந்த அதாவது அதுல இருந்து சொதப்பல் தான் செய்யறோமே தவிர எந்த ஒரு இதையும் நம்ம ரொம்ப டேக் இட் ஈஸியா சூப்பரா ரசிக்கணும்ன்றத ஒரு போகிறது இல்லைன்றத நீங்க ரசிங்கள், வாழ்க்கை ரசிப்பதற்கு என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. ஞானேஸ்வர் மகான் அவர்கள், உங்களுள்
நுழைந்து இத்தனை வருடமாக நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இது அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம் என்றுதான் நினைக்கிறோம். ஏன்னா இந்த கருத்துக்கள் எல்லாமே நமக்கு எல்லாரும் சொல்லிட்டு தான் வராங்க. நிறைய தெரிஞ்சு இருக்கும். இப்ப அவங்க ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலும் தப்பு நடக்குதே ஏன்னும் போது புரிதல் இல்லை. நீ ரசித்தல் ரசித்தல் ரசித்தலுக்கு தான் போகணும்ன்றதே தொடர்ந்து நாம கேட்டுட்டு வரோம். அது எந்த விதத்துல ரசிக்கணும்ன்றதையும் இன்னைக்கு நீங்க மிக தெளிவாக எளிமையாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வியலை ரசிப்போம் என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். எனவே வாழ்க்கை என்னும் பயணத்திலே ரசித்தலில் அந்த ரதத்திலே ஏறி ரசித்து கொண்டே செல்வோம். மிகச் சிறப்பு. நன்றி 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 ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த சாந்தி அம்மா. சாந்தி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வாழ்க ஐயா. ஐயா நீங்க கேள்வி கேளுங்கம்மா. அதான் கேக்குதாங்கம்மா? கேக்குதுமா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கருத்து ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. ஆனா என்னுடைய சந்தேகமோ இல்ல கேள்வியோ என்னன்னா, எல்லாமே அதாவது இறைவன் பாத்துக்குருவான், மேல இருக்கிறவன் பாத்துக்குருவான் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனமும் ஒரு அலட்சியமும் மனசுல பற்றாதாங்க ஐயா? அதுக்கு எப்படி சொல்றதுங்கய்யா? அதுதான் நான் சொன்னேனே, நீங்க உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆமாங்கய்யா. அதாவது நம்ம கையில ஒண்ணுமே இல்ல, நம்மளால எதுவுமே செயல் இல்ல, நம்ம செயல் எதுவுமே இல்ல, இறைவன் செயல் தான் அப்படின்றது நம்ம அதாவது இந்த மாதிரி சத்சங்கம் உங்களை மாதிரி பேராசிரியர்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்குறப்ப அது நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இதே சமயத்துல நாங்க ஏதாவது இப்படி சொன்னோம்னா, ஆமா அப்ப எல்லாமே இறைவன் பாத்துக்குருவார் இல்லையா, அப்புறம் எதுக்கு நீ சாப்பிட்ற, அப்புறம் எதுக்கு நீ போற, அப்புறம் எதுக்கு நீ வேலை பார்க்குற, எதுக்கு சம்பாதிக்கிற, அவன் பாத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பாங்க இல்லையா? அப்படியேப்பட்ட நபர்களுக்கு நம்ம எந்த மாதிரி விளக்கம் சொல்லலாங்கய்யா? அது புரியுது. அதாவது நான் அனைத்தும் அவனே பாத்துக்கிறான் அப்படிங்கிறத தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் சோம்பேறியாகி விட்டால் நான் என்ன செய்வதுன்னு கேள்வி கேட்கறேங்க. ஆமாங்கய்யா. அது புரியுது. நான் அதுக்கு என்ன பதில் நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, சோம்பேறியாக இருக்கணும்னு நினைக்கிறதே அந்த பயணத்துக்கு ஒரு தடை. அது ஒரு ஈகோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, மறுபடியும் நான் சொல்றேன்ல, நான் மூணாவது பாயிண்ட் ஒண்ணு சொன்னேன் இல்ல, நம்மளை ஏமாத்துறது ஒன்று எனது, ரெண்டாவது ஈகோ, இந்த மூணாவது ஓவர் அறிவு. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அந்த அறிவுல இருந்து தனக்கு தான் பண்ற அந்த தவறுக்கு சாதகமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அத நீங்க இப்ப நான் சொல்றேன். ஹலோ, இப்ப நான் சொல்றேன், என்கிட்ட ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா எல்லாம் அவன் தானே பாத்துக்க போறான், நான் பாட்டுக்கு கம்முனு இருந்துக்க போறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம்னு விட்டுருங்க. அவரால் இருக்க முடியாது. எங்க பசிச்சா போய் தான் ஆகணும், வலி வந்தா நீங்க அதுக்கு உண்டான வேலையை பார்த்தாகணும். அது உள்ள இருந்து தூண்டி விட்டுரும். அது பயணம், சும்மா எல்லாம் உட்கார முடியாது, யாரையும் உட்கார விடாது. அவர் சொல்லிட்டு தானே இருக்காரு, சும்மா தானே இருக்கிறேன், அப்ப எல்லாம் அது பாத்துக்கிறோம்ட்டு அவர் சும்மா இருப்பாரா? அவரால் சும்மா இருக்க முடியுமா? இருக்க மாட்டாரு. இதே மாணவ பருவத்துல இருக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, +1 +2 படிக்கிறவங்க, 10th படிக்கிறவங்க, இந்த கருத்து நான் கேட்கற தவறா இருந்தா மன்னிச்சுக்கணும். என்னுடைய சந்தேகம் இல்ல இதுக்குதான் நான் சொன்னேன், இதே கேள்விதான் கேட்டாங்க. அதான் நான் சொன்னேன்ல, டீச்சர் தானே கேட்டாங்கன்னீங்க. 9th 10th நான் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்றேன் ஸ்கூல்ல, ஆனா என் பசங்கிட்ட முடியல. என்ன ரீசன் நீங்க சொல்லுங்க. 9th 10th அந்த அம்மா ஸ்கூல்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, வீட்டுல முடியல. இப்ப என்னன்னா, நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். அதாவது அடுத்த பசங்கன்னா நம்ம அடிச்சு ஏதோ திட்டி வச்சு பண்ணிரும். அதே நம்ம வீட்டு பிள்ளைகளை அடிக்கவோ வைக்கவோ, வீட்டுல பிரச்சனைகள் சண்டை வரும், பிள்ளைங்க நம்மளை எதிர்த்து பேசிடுவாங்க, அந்த மாதிரி ஆனா அடுத்த பசங்க பேச மாட்டாங்க இல்லையா? அதான் கரெக்ட். நீங்க அப்படி சொல்லாதீங்க, அடுத்த பசங்களை ரசிப்பீங்க, அவன் ஜாலியா இருப்பீங்க. டீச்சர் அவன் ஃபெயில் ஆகல, ஏன்டா இப்படி வருத்தப்படுவோம், ரொம்ப ஜாலியா ரசிப்பீங்க. அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜாலியா எக்ஸ்பிளைன் பண்ணி, இதெல்லாம் தப்பு தம்பி, ஏன்பா இப்படி இருக்கேன்ட்டு அங்கேயும் ஜாலியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அங்க வீட்டுல எனது வந்துருது, ஜாலி போயிரும், இனிப்பு வந்துரும்.
திணிக்கிறதுக்கும் அதை ரசிச்சு எடுத்து சொல்றதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இந்த திணித்தல் எங்க இருந்து வருது அப்படின்னா, இந்த எனது பற்றுல உள்ள வந்துருது. இங்க திணிக்கும் போது அவன் ப்ரெஷர் ஆயிடுறான், அதனால கேட்க மாட்டேங்கிறான். ஒரு வீட்லயே சொன்னாங்க, பக்கத்து வீட்டு அதே கருத்தை பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னா கேட்டுக்கிறான், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். கேட்டுக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா, நம்ம சொல்லாம வேற யாராவது சொல்ல ரிலாக்ஸ்டா ஜாலியா சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம திணிக்கிறோம், திணிக்கும் போது வலிக்குது. இப்ப திணிக்கிறதுக்கு காரணம் பற்று. நம்ம அப்ப பற்று எடுத்துட்டு ரிலாக்ஸ்டா ஜாலியா அந்த பசங்களோட சந்தோஷமா ஜாலியா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் பிரச்சனையை நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்மளால வந்து ஈஸியா அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம இஷ்டத்தான் இருக்கணும்ட்டு ஒரு வட்டம் போட்டு திணிக்கும் போது, ஆனா டீச்சர் திணிப்பது இல்லை. ஒரு டீச்சர் சூப்பரா சொன்னாங்க, அந்த குழந்தைக்கு இந்த சப்ஜெக்ட் வரலன்னா உனக்கு இந்த வேலை பாத்துக்குமா, உனக்கு இந்த பிரச்சனை நீவா டெய்லரிங் படி, சூப்பரா டெய்லரிங் வந்துடலாம், நீ ஏன் பிக்கு ட்ரை பண்ற அப்படின்ட்டு சூப்பரா நான் அவனை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு ஒரு டெய்லரிங் கடை வச்சு அந்த பொண்ணு வந்து வேற லெவல்ல சம்பாதிச்சுட்டு இருக்கா அப்படின்னாங்க. உன் பொண்ணுக்கு அப்படி சொல்லுமையான்னு கேட்டா சொல்ல மாட்டேன்னாங்க. சொல்ல மாட்டாங்க, உறுதியா சொல்ல மாட்டோம். ஏன்? அப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம அங்க திணிச்சிடறோம், என் இஷ்டத்துக்கு இருக்கணும் அப்படின்னு திணிக்கும் போது அங்க பிரச்சனையாயிருது. காலுக்கு செருப்பு இருக்கு இல்லையா, செருப்பு என்ன பண்ணும், அவங்க காலை அளவெடுத்து அதுக்கு தக்கன செருப்பு போடணும். நான் செருப்பை தயாரிச்சுக்கிருவேன், அதுக்கு காலை கொண்டு போய் வெட்டுவேன்னா நமக்கும் கஷ்டம், வெட்டுப்பட்ட காலுக்கும் கஷ்டம். இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால குழந்தையோட ஜாலியா இருங்க, குழந்தைய ரசிங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது, அது என்ன நடந்தது, சூப்பரான்னு ஜாலியா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க வைப்ரேஷன், உங்க ஃபீல், உங்க ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ்ட போய் எல்லாம் சொல்ற மாதிரி நம்மகிட்ட பேசுவான், நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம். இப்ப நம்ம வேற்று கிரகத்தால் மாதிரி உட்காந்துருக்கோம், பார்த்தாலே பத்திட்டு வர்ற மாதிரி. காரணம் நம்ம திணிக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனா டீச்சர் திணிப்பதில்லை, டீச்சர் ரசிக்கிறாங்க கிளாஸ. ஆனா வீட்டுல திணிக்கிறோம், வேலை பாக்குறோம், முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிடுறோம். முன்னேற்றத்துக்கு நான் சொன்னேன்ல 7 பஞ்சபூதங்கள் இருக்கு, அதுக்கு தெரியாதா? 24 மணி நேரம் காற்றுக்கு தெரியாதா? பசங்களை என்ன பண்ணணும்ட்டு பூமிக்கு தெரியாதா? ரசிக்கிற வேலை பார்த்தீங்கன்னா தானா சூப்பரா எல்லாமே அந்த மாற்றமே உங்களுக்கு புரியும். நம்ம வந்து அந்த ரசிக்கிறது இல்லாதனால என்ன பண்ணிடுறோம்னா, நீங்க நான் ஏன் நினைச்சபடி படிக்கணும், இந்த படிப்பு படிக்கணும், அவன் வந்து நீங்க அவன் இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா அவனுக்கு உண்டான அந்த சிரமத்துல சூப்பரா அந்த இயற்கை கொண்டு போய் விடும், ஜாலியா சூப்பரா முன்னேறிட்டு வந்துட்டே இருப்பான். நீங்க முன்னேற்றதான் நினைச்சு இல்லாம ரசிக்கிறதான் துக்காராம் சொன்னாரு, குடும்பம் எதுக்குப்பா, ரசிப்பதற்குப்பா, யாரையும் முன்னேற்ற பாடுபடாதப்பா, எதையும் குற்றமாக பார்க்காத, உனக்கானது என்ன இருக்கோ அதை மட்டும் ரசிச்சுட்டு போங்க, ரசிச்சுட்டு பாருங்களேன் ஒரு வாரம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க, நல்லா விளக்கம் கொடுத்துட்டீங்க. புரியுதா? சரி, புரியுதுங்க. எனக்கு பேரம்பேத்திலாம் இருக்காங்க, நான் அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். அது நீங்க சொல்றது என்னன்னா, நம்ம இப்ப என் பையன் பொண்ணுன்னா நம்ம அந்த இதுல வந்து அடிச்சோம் வச்சோம் எல்லாம் செஞ்சோம். அதே மாதிரி நீங்க சொல்ற பேரம்பேத்தினா அடிக்க மாட்டேங்கிறோம், கொஞ்சம் கொஞ்சுறோம். ஆனா அதே இது ஒரே ஃபேமிலி தான், ஒரே பிள்ளை தான், நம்ம பையனோட பிள்ளைங்கிறப்ப நம்ம வந்து அவங்கள வந்து கொஞ்சுறோம், தப்பு செஞ்சாலும் ஒரு ஒரு அதட்டலோட விட்டுறோம் இல்லைன்னா. இதே இது நம்ம பிள்ளைன்னா தண்டனை கொடுக்குறோம். அப்படித்தான் நம்மெல்லாம் வளர்ந்து நம்மங்கிற கட்டளை நான் அப்படித்தான் பண்ணேன். அதுவே எனக்கு தோணும், இப்ப எப்படி அப்ப பிள்ளைய கூட கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப இருக்கிற பிள்ளைய ரொம்ப சேட்டை பண்றாங்களே, ஆனா அதை மட்டும் பொறுத்துக்கிறோம், நம்ம பிள்ளையில ஏன் இந்த மாதிரி வச்சுக்கலேன்ட்டு இப்ப கேள்வி எனக்கு தோணுச்சு. நீங்க சிறந்த ஒரு பதில கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. எனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே இருக்கிற அத்தனை பேருக்குமே பதில் தாங்கய்யா. வாழ்க வளமுங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்க. ரொம்ப சிறப்பான 100% உண்மையான பதிலா ஐயா கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்ததாக ரமேஷ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. என்னன்னா, இறைவன் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, ஆனா நம்மளுக்கு வந்துட்டு உடம்பு கொடுத்துட்டாரு ஐயா. ஆனா என் குரு சொல்லுகிறாரு, நீ உடம்பு இல்ல, நீ ஆன்மா அப்படி சொல்லுகிறாரு. அப்ப அந்த ஆன்மாவை வந்து அந்த உடம்பு வந்து பாதுகாக்கணும். ஆனா ஆன்மா என்ன பண்ணுது, உடம்புதான் வந்து இப்ப துன்பத்தை அதிகமா கொடுக்குது, தேவையில்லாத செயல்கள் செஞ்சு அந்த துன்பத்தை கொடுக்குது. அந்த துன்பத்தை வந்து போக்குறதுக்கு வந்து நம்ம ஒரு அறிவை வளர்த்துக்கிறது நம்ம விரும்புறோம். அது நல்லதா கெட்டதா ஐயா? அந்த உடம்பு வந்து பாதுகாக்கணும், உடம்பு வந்து பாதுகாக்கணும். உடம்பு துன்பத்தை தருகிறது, அதற்குண்டான அறிவை வளர்த்து. இல்ல உடம்பு துன்பத்தை தரல, ஆன்மாதான்
ஆன்மாவை பாதுகாக்கிறது தான் இந்த உடம்பு வந்தது. ஓகே. இறைவன் கொடுத்த அந்த உடம்ப. ஆனா இந்த ஆன்மா என்ன பண்ணுது, இந்த உடம்ப வந்து அழிக்க முற்படுது. ஓகே. அது சில சமயம் அந்த அறிவு என்ன பண்ணுது, சில நேரத்துல நீ தவறுத்த செய்யற, நீ ஆன்மா, நீ இந்த உடம்பு வந்து உன்னை பாதுகாக்குது, நீ இந்த உடம்ப வந்து நீ பாதுகாத்தாதான் உன்னுடைய பயணத்தை நீ வந்து சரியா செய்ய முடியும், உன்னுடைய வந்து நீ வந்து இறைநிலையை அடைய முடியும், நீ மேன்மையை அடைய முடியும், உன் வந்து வேலையை நீ முடிக்க முடியும். அதனால இந்த உடம்ப வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீ அறிவு கொண்டு நீ செயல் செஞ்சுக்கோ, இந்த உடம்ப வந்து ஆரோக்கியமா நீ வச்சுக்கோ அப்படின்னு வந்து அறிவு சொல்லுது ஐயா. அது நல்லதா? ஒரு டிப்ஸே சொல்லியிருக்கிறாரு யோக முறையில, பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு, ஞானேஸ்வரியில அவர் சூப்பரா சொல்லியிருப்பாரு. இந்த உடம்பு அந்த யோகத்தை ஆனந்தத்தை அடைவதற்கு எளிதாக தயார்படுத்தலாம்னு சொன்னாரு. அதுவும் என்ஜாய்மெண்ட் தான், என்டர்டெயின்மெண்ட் தான், ரொம்பலாம் வருத்த வேண்டாம். அவர் என்ன சொன்னாருன்னா, அளவோடு உண்டு, அளவோடு உறங்கி, அளவோடு உழைப்பு, இந்த மூணுமே அளவோட வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும், அந்த தாதுக்கள் சமநிலை வந்துடும். ஏன்னா கரெக்டா டயட் ஃபாலோ பண்றீங்க, கரெக்டா அந்த சோம்பேறித்தனம் இல்ல, உறக்கத்தை கரெக்டா அந்த அளவுக்கு உறங்குறீங்க, அளவோட சாப்பிடுறீங்க, அளவோடு இயங்குறீங்க. இந்த ஓவர் ஆசையில ஓவராவும் இயங்க வேண்டாம், ஆசை இல்லாம சோம்பேறித்தனமும் இல்லாம இயக்கமும் நார்மலாக. எப்பயுமே என்ஜாய்மெண்ட்ங்கிறது அதிக புளிப்பா இருந்தாலும் சரி, இல்ல உப்பு அதிகமானாலும் சரி, காரம் அதிகமானாலும் சரி, இல்ல காரமே இல்லாம உப்பே இல்லாமனாலும் சரி கிக்கு இல்ல. அப்ப அந்த அளவு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடம்பு சூப்பரா பராமரிக்கிறதுக்கு அந்த நீங்க சாப்பிடுற அளவோடு சாப்பிட்டு, அளவோடு உறங்கி, அளவோடு செயலாற்றி, அளவோடு உடற்பயிற்சி செய்து கொண்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து ஒரு நார்மலுக்கு வந்துடும். அந்த நார்மல்ல ஈஸியா நீங்க நினைக்கிற அந்த ஆனந்தத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேவரே சொல்லியிருக்கிறாரு. ஐயா நான் வந்துட்டு நீங்க சொல்றது உண்மை ஐயா, நான் அதான் நான் விரும்புறேன், அதான் நான் செய்யறேன். ஆனா என்னுடைய முன்னோர்கள் வந்து ஏதாவது பாவ செயல் செஞ்சுக்கிறாங்க, அந்த பாவ செயலால வந்து இந்த உடம்பு பாதிக்கல, மனசால வந்து பாதிப்பு வருது, அது உடம்பு வந்து பாதிக்குது. புரியுது. அதாவது மனசால பாதிச்சு உடம்ப வந்து பாதிக்க செய்ய வைக்குது. ஆனா வந்து உடம்பு வந்து பாதிக்கல. ஏன்னா நான் வந்து ஐயா வந்து என்னுடைய குரு என்ன சொல்கிறாருன்னா, நீ உடற்பயிற்சி செய்யு, யோகம் செய்யு, நீ காயக்கல்ப செய்யு, அப்பதான் நீ வந்து உன் மனச, உன் உயிரை, உன் உடம்ப நீ ஆரோக்கியமா வச்சுக்க முடியும்னு சொல்றாரு. அதை நான் செய்யறேன். ஆனா என்னுடைய முன்னோர்களுடைய செய்வினை காரணமா, அவங்களுடைய வினை காரணமா, அவங்களுடைய பதிவு காரணமா எனக்கு வந்து தீய எண்ணங்கள், அந்த தீய செயல்கள் அதுதான் வந்து புத்தியா போகுது. அதனால வந்து எனக்கு வந்து இந்த உடம்ப கெடுக்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் உருவாகுது. கண்டிப்பா. அது என்ன செய்யறது, அது எப்படி செய்யறது, அது எப்படி தடுக்கிறது? அத மறுபடியும் நீங்க வந்து என்ன கேக்குறீங்கன்னா, எனக்குள்ள எண்ணங்கள் நிறைய ஓடுகின்றன, அதை நான் என்ன செய்வது அப்படின்னு நம்ம வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த எண்ணத்தை சூப்பரா ஞானதேவர் சொல்வாரு, அந்த மனதை அடக்குவதற்கு, எண்ணத்தை அடக்குவதற்கு நான் செய்யும் முயற்சி எல்லாம் அதற்கே வலு சேர்க்கின்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாருன்னா, நெருப்பை அணைப்பதற்கு நெருப்பின் மேல் கட்டையை போட்ட மாதிரி எனக்குள் இருக்கும் அந்த எண்ணங்களை, நெகட்டிவ் தாட்களை அடைப்பதற்கு வேற லெவல்ல கொண்டு வந்து நான் என்னென்ன செய்யறேனோ அதுவே வலு செய்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னா, அவர் சூப்பரா சொல்லியிருப்பாரு, நீ ஏன் உன் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எங்க சொல்லியிருப்பாருன்னா, மூட்டை தூக்கி கொண்டு போகின்றவன் மூட்டையை தன் தலைமேல் வாங்கி கொண்டு கழுத்து இருக்கப்பட்டால் போலும் தன் மனதில் ஏற்படும் எண்ணங்களை தானே நினைப்பதாக நினைத்து மனதின் துக்கங்களை தன்மேல் ஏற்றிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொன்னார். அப்ப இதுல இருந்து என்ன புரியுறதுன்னா, மனதுல எண்ணங்கள் தோன்றுகின்றன, அதுவா தோண்டிட்டு போகுது, அது எனக்கானது, நான் தான் அதை தோற்றுவிக்கிறேன், எனது. ஒன்சைக்கு நான் சொன்னேன், இந்த குழந்தை மேல பற்று சொன்னேன்ல, எனது பெரிய எனது தெரியுமா, எனது உடம்பு எனது மனம் எனது அல்ல, அது என் மனம் அல்ல, எனக்கான டூல். அது வாட்டி சிந்திச்சுட்டு இருக்கு, அது சிந்திக்கிறத நான் தான் சிந்திக்கிறேன். பக்கத்துல ஒருத்தவன், சிம்பிளா உங்களுக்கு சொன்னா, உங்க பக்கத்துல இருக்கிறவன் நெகட்டிவ் தாட்ல இருக்கிறான், தவறா எண்ணத்துல இருக்கிறான், நீங்க அவனை பாக்குறீங்க, டேய் என்னடா இவன் தவறா எண்ணத்துல இருக்கிறான், அப்படிலாம் இருக்காதுடா, பாத்துக்கோடா, இப்படி தவறா இருந்தா நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாலியா ஒதுங்கிடுவீங்க. இந்த பக்கத்துல இருக்கிறவங்கிறது உங்க மனது, அது இன்னொருத்தன்.
அது நான் சொல்லிட்டு கண்டிப்பா. எப்படி வந்து குழந்தைய நான் சொல்லிட்டு அந்த எனது பற்று வந்ததோ, இங்க மனம் என்கின்ற எனது பற்று உள்ள வந்து விடுகிறது. அதை எனது அப்படிங்கிறத விட்டு ரிலாக்ஸ்டா அதை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா அது வாட்டு வந்துட்டு போயிட்டே இருக்க போகுது. ஒரு டேப் ரிகார்டர் இருக்கு. டேப் ரிகார்டர் என்ன பண்ணும் உங்களை? டேப் ரிகார்டர் கத்துது, டேய் உன்னை கொண்டுருவேன், டேய் உன்னை பிச்சிருவேன், டே நீ அவளை புடி அப்படின்னு டேப் ரிகார்டு கத்துது. டேப் ரிகார்டு கத்துதுன்னா நீங்களாட்டு கத்துறது கேட்டு போயிட்டே இருங்க. நீங்க டேப் ரிகார்டர் இல்ல, டேப் ரிகார்டு கத்துற மாதிரி மனம் உள்ளே கத்தி கொண்டிருக்கிறது. அதை முடிஞ்சா வேடிக்கை பாருங்க, இல்ல உங்களுக்கான வேலையை நீங்க பார்த்துட்டே போயிட்டு இருங்க. அதான பஃபே சிஸ்டம் சொன்னேன். அதை முடிஞ்சா வேடிக்கை பார்த்து ரசிங்க உங்க மனதையே. இல்லைன்னா வேற ஒரு வேலையை ரசிச்சு நீங்க போயிட்டே இருக்கணும். அந்த மனமே நான் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஏறி உட்காரும் போதுதான் இத்தனை பிரச்சனைக்கு காரணமாகுது. மனம் நீங்கள் அல்ல அவங்க சொல்றாரு. ஐயா நீங்க சொல்றது உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஐயா. ஐயா நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அது எனக்குள்ள சம்மந்தப்பட்டது. மனம், உடம்பு, உயிர் எனக்கு சம்மந்தப்பட்டது. ஆனா பக்கத்துல உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து ஹேட் பண்ற மாதிரி எல்லாம் வந்து காயப்படுத்துற மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யறாங்க. இது எப்படி இது உருவாக்கப்பட்டது? ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா என்ன காயப்படுத்துற. புரியுது. அதாங்க உங்களை காயப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. என்ன வந்து நான் முதல்ல நான் சொல்லிட்டேன் அனைத்தும் சுவைன்னு. காயப்படுத்துறாங்க அப்படின்னா அது ஒரு சுவை, அது ஒரு காரச்சுவை, காரக்குழம்பு. அது ஒண்ணு அதை ரசிக்க முடிஞ்சா ரசிக்கணும், இல்லைன்னா பஃபே சிஸ்டம். அதை கண்டுக்கிறாம நம்ம எங்க இருந்தா எதை நினைச்சா சந்தோஷமா இருக்கணும்னு அங்க போயிடணும். இங்கேயே உக்காந்துக்கிட்டு எனக்கு ஆகலைன்னு தெரிஞ்சும் அதுலயே உக்காந்து இவர்கள் இப்படி இருக்கிறார்களே இப்படி எண்ணுவதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அவர்கள் காயப்படுத்தினார்கள் அப்படின்னா அவர்கள் குற்றம் செய்கிறார்கள். அந்த குற்றத்தை உங்க தலையில நீங்க ஏன் தூக்கி வச்சுக்கிறீங்க? இல்ல ஐயா, நான் சொல்றேன் ஐயா, சரி ஐயா, தெரியாதவங்க பக்கத்தை விட எதிர விட பக்கத்து சொந்தக்கார செஞ்சா பரவாயில்லையா? மனைவியே செய்யும் போது நம்மளை காயப்படுத்துறாங்க, வேணுமென வந்து நம்மளை வெறுப்பேத்துறாங்க, நம்மளை வந்து காயப்படுத்தணும், நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்? இவ்வளவு நேரம் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப நீங்களே சூப்பரா சொல்யூஷனே நீங்க சொல்றீங்க. எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் வேறவனோ என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, எனது இந்த குழந்தையில எனதுன்னு வரும்போதுதான் டோட்டலா கொலாப்ஸ். அவன் 2 பேரும் என்னுடைய விக்டரி கொலாப்ஸ். எனதுன்ட்டு நீங்க ஏன் தலையில தூக்கி வைக்கிறீங்க? ஐயா சமுதாயம் ஏத்துக்காத ஐயா. சமுதாயம் வந்து நம்ம ஒதுக்கி வச்சு அவங்கள ஒதுக்கி வச்சோம்னா நம்மள ஏத்துக்க மாட்டேங்குது, நம்மள வந்து ஒதுக்குது. நீங்க வந்து எதிர் வீட்டுக்காரன் உங்களை திட்டினா ஒதுக்க வைக்க போறீங்க, கண்டுக்கிறாம இருக்க போறீங்க. அதே மாதிரி இங்கேயும் கண்டுக்கிறாம இருங்க. பஃபே சிஸ்டம். அவங்க மனைவி திட்டுறதுங்கிறது காரக்குழம்பு பிடிக்கலன்னா அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை பார்த்து ரசிச்சுட்டு போங்க. அதையே நீங்க செதுக்குறீங்க. சரி சரி ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. பலாப்பழம் இருக்கு, உங்க மனைவி பலாப்பழங்க. பலாப்பழத்துல சொலை கம்மியா தான் இருக்கும். ஆனா பலாப்பழம் உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சா நீங்க என்ன சொல்றீங்க? சூப்பர் தேங்க்ஸ்ங்க அப்படிங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ முள்ளு முள்ளா இருக்கு, ஐயோ பிசு பிசுன்னு இருக்கு, இல்ல கொட்டை இருக்கு, இல்ல அது இருக்கு, இது இருக்கு, சொலை இருக்குல்ல, சொலைய மாத்திட்டு பாத்துட்டு போங்க, மீதி எல்லாம் தள்ளிட்டு போங்க. ஓகே ஐயா, சூப்பர் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா உங்களுடைய ஸ்பீச் சூப்பர் ஐயா. கண்டிப்பா உங்களுடைய ஸ்பீச் வந்து என்னுடைய மனதை மாத்தம், கண்டிப்பா வந்து மாத்தம், என் வாழ்க்கையை மாத்தங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. சிறப்புங்க ஐயா, ரொம்ப யதார்த்தமான உண்மையான பதில் கொடுத்துருக்கீங்க. வாழ்க்கை பயணத்துல மனைவி மக்கள் எல்லாருமே நம்ம கூட பயணிக்கிறவங்க தான். அவங்களையே நம்ம பிடிச்சிட்டு இருக்காம அந்தந்த ஸ்டேஷன் வரும்போது அவங்கள கழட்டி இறக்கி விட்டுட்டு நம்ம பயணத்தை தொடரணும். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க நீங்க சொன்னது. அவர் கேட்டது வந்து மன ஓட்டம், எண்ண ஓட்டத்தினால உடல் ஆரோக்கியம் கெடுது அப்படிங்கறதுதான் அவரோட ஃபீல். அது வந்து ஐயா சில நேரம் நம்ம உடம்புல வந்து வாத பித்தம் கம்பம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த வாதம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ண ஓட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டுங்களா? ஆமா, அது பொதுவா வந்து வாதம் அதிகமா இருந்தா அந்த எண்ண ஓட்டம் வந்து அதிகமா இருக்கிறதே பாசிட்டிவ். கவிஞனுக்கு எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கும், அது தப்பு இல்ல. இங்க பிரச்சனை அதுல அட்டாச் ஆகும் போதுதான், எனதுன்னு வரும்போதுதான். கவிஞன் எண்ண ஓட்டம் பாசிட்டிவா இருக்கு, இவங்களுடைய எண்ண ஓட்டம் நெகட்டிவா இருக்கு. அதான் அங்கதான் பிரச்சனை. எனது இல்லைன்னா எண்ண ஓட்டத்தை ஜாலியா எடுத்துக்கலாம். வாதக்காரங்க கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும்பாங்க, ஏன்னா எண்ண ஓட்டம் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனாலயே. ஆனா அதுவே நெகட்டிவ்ல போய் முடிஞ்சிருது. ஸோ அதை தான் வந்து அதை சமநிலைப்படுத்துறதுக்கு
அந்த உணவு, உறக்கம், அந்த உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா அது சமநிலைப்படும் போது ஈஸியாயிரும். சரிங்க, சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே. ஐயா நிறைவு செய்திக்கலாங்களா ஐயா? ஓகேம்மா. அன்பர்களே, இதுவரை நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பாக யதார்த்தமான உண்மையான பதில்களை அளித்த திரு பூபதி ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை தவநிலையில் வாழ்த்து விடுவோம். பூபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.